Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 5ஆம் தேதி ஆவணி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் ஐரோப்பிய நேரம், பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி சிங்கார வடிவு தமயந்தி அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வைத்திய கலாநிதி ஜெயமோகன் அவர்கள் பேச இருக்கின்றார். பிளஷர் ஆஃப் கிவிங் என்ற தலைப்பில் அவர் பேச உள்ளார். இவரை அறிமுகப்படுத்துவதற்காக எமது தளத்தின் பிரதம நிர்வாகி திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்கள் வருவார்கள். அடுத்து கேள்வி பதில் நேரம் என்பன இன்றைய நிகழ்வுகளாக இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழி நடத்துமாறு தமயந்தி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. இன்று 5ஆம் திகதி திங்கட்கிழமை ஆவணி மாதம் 2024ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தடுக்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைக்கலாம். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அதை கவனியாது உங்கள் சுவாசத்தை மேல் கவனம் செலுத்துங்கள். நாம் அனைவரும் இன்று ஒருங்கிணைந்து 15 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானமும் மீதி 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானமும் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து உங்கள் கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லாரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி தமயந்தி அம்மா. முதலில் இந்த அருமையான தியானத்தை வழிநடத்திய தமயந்தி அம்மா அவர்களுக்கும், அதற்கு துணையாக பதாதைகளை இங்கே விநியோகம் செய்த அருந்ததி அம்மா, மன்னிக்கவும், ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவில் இருந்தும்,
திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா யூகேயில இருந்தும் அதை நெறிப்படுத்தி இருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு தினமும் 3 வேளை இந்த உலக சமாதான மையத்தில் இருந்து தியானத்தை மேற்கொண்டு எமக்கெல்லாம் அருமையான விடயங்களை தருகின்ற திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, அருந்ததி அம்மா இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு முதலில் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தோடு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது நான் இந்த தளத்தை திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் தளத்தில் ப்ரொஃபஸர் ஜெயமோகன் அவர்கள் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து பேச வந்திருக்கிறார். இவர் முந்தைய இந்த தளத்தில் பேசியிருக்கிறார். இவர் ஒரு ஒன்காலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன். வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டல் சிட்னியில் வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் ஒரு அருமையான ஒரு ஃப்ளூட் பிளேரைட், மற்ற பட டிரெக்டர், சினிமா பட டிரெக்டர், பல சின்ன ஷார்ட் மூவிஸ் எடுத்திருக்கின்றார். அண்மையில் கடைசியாக அவர் வெளியிட்ட மூவி தியேட்டரில் கூட ஓடி இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில். மற்றது என்னுடைய சேரிட்டி ஒர்க்கில் நார்த் ஈஸ்ட் ஸ்ரீலங்காவில் சிவன் அருள் ஃபவுண்டேஷன் மூலமாக செய்து வருகிறார். மற்றது வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்டி வருகிறார்கள். பல விதங்களில் இவர் சேரிட்டி ஒர்க்கையும் செய்து அதோடு அவருடைய இன்ட்ரெஸ்டான படங்களையும் செய்வார். இவருடைய ஷார்ட் மூவிஸ், எல்லா ஷார்ட் மூவிஸையும் நான் பார்த்திருக்கின்றேன். அருமையாக செய்திருக்கிறார். அவருக்கு பெரிய அளவில் செய்வதற்கு நாங்கள் என்ன விதமாகவும் உதவி செய்ய வேணும். அதற்கு நானும் அப்ரோச் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு சரியான மறுமொழிகள் ஒன்றும் கிடைக்கவில்லை. அதற்கு இந்த தியான தளம் மூலம் கட்டாயம் ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்னுடைய அருமையான டிரெக்டர் இந்தபடியாக அவருக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கணும் என்று வாழ்த்தி, இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு கொடுப்பதில் மகிழ்ச்சி, பிளஷர் ஆஃப் கிவிங் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை கேட்க வருகிறார்கள். நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பேசுவது கேட்கின்றதா? கேட்கின்றது. நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்போ நான் இந்த ஒரு டாக், ஒரு நிகழ்வை தாரதுக்காக எனக்கு ஏதோ எல்லாத்தை பற்றியும் தெரிந்ததோ, கிவிங்கை பற்றி எனக்கு தெரிந்ததோ ஒன்று கிடையாது. ஆனால் என்னுடைய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அதான் முக்கியமான விஷயம். எனக்கு இப்பொழுது 67 வயது ஆகிறது. சில வேளை ஒரு வாக் என்று போகும்போது பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். ஐம் ஷுர் இட் மஸ்ட் பி த சேம் ஃபார் யூ ஆல் டூ. இப்போ நீங்கள் எங்களோட வயதுகளில் இருக்கும் பொழுது என்னத்தை நாங்கள் பெருசாக சாதிச்சோம், என்னை நீ எங்களோட வழி என்ன மாதிரி போகுது, இப்படி ஒரு சிறிய பயம், ஒரு ஆங்ஸைட்டி என்னவோ வருவது போல எனக்கு ஒரு பிரமை. அப்பொழுது நான் இதை பற்றி யோசிப்பேன். இந்த வாழ்க்கை சரியா செய்தனா, கொடுக்குறத கொடுத்தனா, அந்த அப்படி ஒரு எண்ணம் வர்ற சகஜம் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணப்பாடுகளின் ஒரு பகிர்தல் தான் இந்த உரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒருத்தருக்கும் பிரசங்கம் கொடுக்க வரவில்லை, என்னுடைய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமாக நான் இந்த கிவிங்
ப்ளஷர் ஆஃப் கிவிங், கொடுப்பதிலே இந்த மகிழ்ச்சி என்றதை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். இப்போ அந்த கிவிங் என்று சொல்லும்போது எல்லோரும் நினைக்கிறது காசு கொடுக்கிறது, காசை கொடுக்கிறது, வெல்த்தை கொடுக்கிறது, இதுதான் கிவிங் என்று. தட் இஸ் பார்ட் ஆஃப் கிவிங். ஆனால் தேர் இஸ் மோர் டு கிவிங். கிவிங் என்று சொல்லிக்க அன்பை கொடுக்கலாம். கிவிங் லவ் இஸ் கிவிங் டு. ஒரு ப்ளஷர், ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். 4 பகுதியை சொல்லி சிரிக்க பண்ணிக்க அது ஒரு சந்தோஷம். தி ஆர் கிவிங் something and or compliment. என்ன நல்ல வடிவா இருக்கிறீங்க, உங்களோட சீலை நல்லா இருக்குது, இது நல்லா. இந்த எங்களோட சமூகத்திலே எங்களுக்கு ஒரு பழக்கம், எங்களுக்கு நல்லா சொல்றது அவ்வளோ பிடிக்கிறேன். எங்களுக்கு அது நாங்கள் நினைக்கிறது ஒரு அவ்வளோ வடிவில் என்னத்துக்கு சும்மா சொல்லுவான். அப்போ நீங்கள் ஆனால் ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டியை பார்த்தீங்கன்னா, யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே, யூ லுக் ஸோ குட் அண்ட் யூ டிட் ஸோ வெல் என்று நாங்கள் பாராட்டுவார். எங்களுக்கு அவ்வளவு சொல்ல பிடிக்காது. ஆனால் உண்மையாக உள்ளுக்கு சேபம் நல்ல வடிவான சாரிதான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறா. ஆனா இப்ப இவ சொல்லி என்ன யோசனை, இவருக்கு அது தலையில போடும், என்னவோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பழக்கத்தை சிறிய வேலையிலேயே நான் கஷ்டப்பட்டு விளக்கிட்டேன். ஏனென்றா ஒருத்தரை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா சொன்னா 10 மடங்கு எங்களை பற்றி நல்லா சொல்லுவேன். ஆனா அதை நாங்க அறிகிறேன் இல்லை. அப்படி இந்த கிவிங்னு சொல்லிக்க கம்ப்ளிமெண்ட்ஸ் இஸ் அ குட் திங். கிவிங் ஸ்மைல், யூ ஜஸ்ட் ஸ்மைல் அட் பீப்புள். சில வேளை சிரிச்சு கொண்டு, இப்ப நீங்க தியானம் தொடங்கிக்கே சொல்றீங்க ஒரு இயல்பான இதை ஒரு சிரிச்ச முகத்தோட செய்யுங்க. அந்த சிரிப்புன்றது எங்கட முகத்தை எங்களுக்கு சிரிக்க வைக்கலே அந்த மூளையில என்டார்பின்ஸ் என்ற ஒரு ஹோமோன் சுரக்குது. அந்த என்டார்பின்ஸ் will keep you happy. So smiling is a wonderful thing. Giving pleasure is a wonderful thing. Giving love abundantly is a wonderful thing. So once you start giving all these, then that life becomes beautiful, I think, because you feel happy by just giving. So giving is not just wealth and money, but giving yourself is giving. For example, forgiving is a giving too. ஒருத்தரை மன்னிச்சு விடுறது அல்லது அதை பற்றி பேசாம விடுறதும் forgiving தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அண்மையிலே எனக்கு தெரிந்த ஒரு என்னோட வெரி க்ளோஸ் ஆன ஒரு நண்பி அவ சொன்னா, அவக்கும் எங்களோட தான் இருக்கும், பிள்ளைகளோட காய்ச்சி கொண்டு இருக்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கிறா ஆஸ்திரேலியாவில். அப்போ பிள்ளைகள் சொல்லி இருக்குதல், ஐயோ முந்தி நாங்கள் அம்மாவோட வளரைக்க அப்பா அம்மாவோட வளரைக்க இந்த ஏர் கண்டிஷனையும் போட மாட்டினோம், ஹீட்டரையும் போட மாட்டினோம், இந்த குளிருக்குள்ளேயும் ஹீட்டுக்குள்ளேயும் நாங்கள் படாத பாடுபட்டு ஒரு விதமான ஹெல்ப்பும் எங்களுக்கு செய்கிறதில்ல, பஸ்ஸில் எங்களை விடுறது எல்லாம் சொல்லி அந்த தங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி எல்லாரும் சிரிச்சிருக்கிறேன். அப்ப இவ சரியா நொந்து போய் நெட்டவன் சொன்னா, இந்த பிள்ளை என்ன அறிவில்லாம இப்படி சொல்லுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தோம், ஹீட்டிங்கை போடாம இதை போடாம விட்டுத்தானே நாங்கள் அந்த காசுகளை சேர்த்து இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த எஜுகேஷனை கொடுத்து ஆளுக்காள் அக்கௌண்டன்ட் டாக்டருமா இருக்கணும், அது எல்லாத்தையும் மறந்து இந்த பிள்ளை இப்படி சொல்லுதுன்னு சுட்டியா கவலைப்பட்டா. அப்ப நான் சொன்னேன், இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ப அவ சொன்னா, அதான் நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று திரும்பி இப்ப நல்லா கிளி கழிக்கலாம், என்ன நினைச்சுக்கொண்டா உனக்கு நான் இப்படி செய்த படியத்தானே நீ இப்படி இருக்கிற, அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் பேர், அதாலதான் நீங்கள் இன்றைக்கு இந்த வீடு வேண்டி இப்படி இருக்கிறீங்கன்னு நல்லா சொல்லலாம். அது உண்டு. சொன்னா உனக்கும் சந்தோஷமா இருக்கும் சொல்லலாம். 2வது பேசாம விட்டுடலாம், சொல்லி பிரயோசனம் இல்லைன்னு விட்டுடலாம். 3வது ஏதாவது ஸ்லைட்டா சொல்லி போட்டு விடலாம். இப்படி 3 ஆப்ஷன் இருக்கு. என்ன செய்ய போறீர் என்று சொல்லி போட்டு நான் சொன்னேன், நீர் போய் அங்க பேசினா இப்படி நான் என்னாலதான் செய்தேன்னு சொன்னா அதில் கேட்டுக்கொண்டுட்டு அங்கால வெளிக்கூட எல்லாம் சொல்லுங்கள் பேருதுன்றது ஒரு வந்தோன்னு, மை காட் ஹர் மவுத் இஸ் ஹாரிபிள், தாங்க சொன்னதை பற்றி சொல்லாம எங்களை போட்டு இன்னும் பேசி போட்டு பேசாம இருக்குங்க. ஒரு வித்தியாசம் அவன் எண்ணப்பாட்டில் வரப்போறையில. பேசாம இருந்தாலும் அவன் சொல்லுவினா நல்ல குடும்ப கொடுத்த அம்மாக்கும் அப்பாக்கும். ஐ திங்க் த பெஸ்ட் இஸ் டு வெரி ஜென்ட்லி சே, சரி பிள்ளைகள் அது பரவாயில்ல, நீங்க அப்படி என்ன பொறுத்த மட்டும் அப்படி செய்தால்தான் அப்படி செய்தால் நாங்க கஷ்டப்பட்டு உங்களை படிப்பிச்சது, பட் தட்ஸ் ஓகே என்று சொல்லி போட்டு ஒரு மைல்டா சொல்லி போட்டு விடலாம். ஐ ப்ரிஃபர் த 3rd ஆப்ஷன், பிகாஸ் ஒன்றும் சொல்லாம வந்தாலும் எங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர்லேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ நான் அந்த அவருக்கு சொல்லி செய்ய அப்போ பேருந்து நான் நடந்து போய்க்கான்னு யோசிச்சேன்னு உண்மைதான். சில வேளை நாங்கள் ஆசைப்பட்டு எவ்வளவோ செய்து ஒருத்தருங்களை அப்ரிஷியேட் பண்ணாம விட்டாலும்
அதை கடந்து போறது ஒரு சந்தோஷம் நினைக்கிறேன். அதை கருணையை அவைக்கு சொல்லி போட்டு பேசாம கடந்து போறது கூட ஒரு சந்தோஷம். தட் இஸ் a giving for me. Forgiving that kind of behavior is giving too, and that makes you happy, because at the end of the day சில விஷயங்கள் வந்து நாங்க கொடுக்கறதுன்ற அந்த டீலிங் வந்து எங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள டீலிங் ஒழிய ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இடையில உள்ள டீலிங் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த இவ்வளவு காலம் இந்த அறிவு முதிர்ச்சியெல்லாம் வந்திருக்கொழிய உடனே வந்தது இல்லை. எனக்கும் இந்த காலத்துல சொன்னோன்னு அப்படியோ சொன்னேன் என்று திரும்பி ஒருக்கா போய் ஒரு ஒரு ஃபோன் கால் எடுத்து பேசுறதோ அல்லது நேராக போய் காய்க்கிறதோ பழக்கம். ஆனா இப்ப அந்த அறிவு தோன்றித்தான் நான் யோசிக்கிறேன், ஒருத்தரையும் நாங்க திருத்தலாது. இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, யாரையாவது நாங்கள் ஒரு லெக்சர் அடிச்சு திருத்தி இருக்கிறோமா? இல்லை. அதில் கேட்டு போட்டு நாங்க விட்டு சொல்லிட்டு போறான்னு பேசுங்களே ஒழிய ஒருத்தரும் திருந்த போறேல. அப்ப இந்த forgiving is also a beautiful thing, and then I genuinely feel. அதோட இப்ப ஒருத்தருக்கு உதவி செய்கிறது. சிலவில் ஹாஸ்பிட்டலில் நான் போய்க்க அந்த துண்டை வச்சுக்கொண்டு யாராவது ஒரு ஆள் நிற்பினேன், எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஓடி போய் கேன் ஐ ஹெல்ப் யூ, வேர் டு யூ வாண்ட் டு கோண்டா அதோட சிரிச்சு கொண்டு நாங்கள் இங்கே போகிறோம் அவங்களுக்கு தெரியான்னு சொன்னால் வான்னு சொல்லி ஒரு கூட்டி அதில் கொண்டு அந்த கிளினிக்கில் விட்டுட்டு போய்க்கோ தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லி போட்டு அதுகள் போகேக்க இருந்தா போல இந்த உடம்புல ஒவ்வொரு அணுக்களும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும். அந்த சொல்லு தேங்க்யூ ஸோ மச், யூ ஹேவ் பீன் ஸோ ஹெல்ப்ஃபுல் அண்டேக்க எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம். யாருக்கும் உதவி செய்து போட்டோம்ண்டு உடனே என்டார்ஃபின்ஸ் சுரக்கும், நாங்கள் கொஞ்சம் கூட சந்தோஷமா இருப்போம். அப்போ இந்த அட் தி எண்ட் ஆஃப் த டே ஜஸ்ட் கிவிங் இஸ் பிளஷர். அப்போ இப்போ ஒருத்தர் ரோட்டில் க்ராஸ் பண்ணுற நேரம் இன்னொரு மனுஷி க்ராஸ் பண்ணிக்கல பேக்கில் உள்ள சாமான எல்லாம் விழுந்துட்டுது. அப்போ அவர் அது எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு வாங்கொண்டு க்ராஸ் பண்ணி விடைக்க அதோட இந்த கதை முடியல. இதையும் 2 பேர் அந்த ரோட்ல பார்த்து கொண்டு இருப்பின. உடனே அவைக்கும் என்டார்ஃபின்ஸ் சுரக்கும், அவை செய்யாட்ல அவை உடனே பக்கத்துல 2 பேருக்கு உதவி செய்வேன். அந்த உதவி செய்யறது கிவிங் இஸ் அ கேஸ்கேட் எஃபெக்ட். அது டக் டக் டக்குன்னு பல பேரை பாதிக்கும், பல பேருக்கு அது செய்யும். நீங்க அது கவனிச்சிருப்பீங்களா? சில ஒரு இடத்துக்கு போய் ஒரு நல்ல ஆளை கண்டு நல்ல விதத்துல செய்யக்கல ஒரு ஒரு சந்தோஷம் உண்டு. இப்ப இது கிட்டடியில் நடந்த ஒரு விஷயம். 3 நாள் நான் நேற்று தான் ஸ்ரீலங்காலேருந்து வந்த நான் சிவனருள் விஷயமா அங்க போய் வேலைகள் செய்து போட்டு அப்ப அங்க இந்த சிவனருள் இல்லத்துல பெண்கள் இல்லத்துல இந்த கும்பிடுறதுன்ற இடத்துக்கு நான் நினைச்சேன் ஒரு மண்டபம் மாதிரி செய்தா இந்த பிள்ளைகள் ஆசையா கும்பிடும் என்று சொல்லிக்க யாரோ சொல்லிச்சுன்னா இப்படி மரக்காலை வச்சிருக்க ஒரு ஆள் நெல்லி அடியில் இருக்கிறார், அவர் இந்த மண்டபம் செய்கிறவர் போயிருக்கா பார்த்து அவர்களுக்கு செய்து தருவாரு. அப்ப நெல்லி அடியில போய் அந்த ஐயாவை கண்டா ஒரு வேட்டியும் கட்டி கொண்டு வெளியில வந்த ஒரு சித்தர் மாதிரி அவர்கிட்ட முகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு என்னென்று தெரியாத ஒரு அருள். அதை நீங்க தியானம் செய்யற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சில ஆக்கள் நெடுக தியானம் செய்யற ஆக்களை பார்த்தா எங்கட மனத்துக்கே அந்த 3ஆம் கண் வேலை செய்ய தொடங்கும். அப்படி ஒரு ஃபீலிங் உண்டு அவரை கண்ட உடனே. அப்பதான் அவர் அந்த இதெல்லாம் செய்து எல்லாம் செய்தாமட்டே எனக்கு சொன்னார், நான் வந்து இந்த மிரக்காலை வச்சிருக்கேன், நான் எல்லா நேரமும் செய்கிறேன் பாருங்க, எனக்கு அண்டண்டைக்கு இருந்தா போதும், எனக்கு இந்த காசு சேர்க்கணும், எனக்கு இதுகள் எல்லாம் செய்யணும் இல்லை, எனக்கு அண்டைய பொழுதுக்கு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் காசு கிடைச்சா போதும் ஒழிய நான் தொடர்ந்து ஆக்களை வச்சு வேலை செய்து பெருசா பிஸ்னஸ் செய்யணும் என்று விருப்பம் இல்லை என்று சொல்லி அந்த வீட்டில இருந்த பிளாப்பழம் முருங்கைக்காய் எல்லாம் ஆஞ்சு எங்கட வேனுக்க வச்சு விட்டார், பிள்ளைகளுக்கு கொண்டே கொடுங்கோண்டு. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த மனத்தை அது பெருசா பாதிச்சுது. என்னென்னா இந்த உலகத்துல நாங்கள் வேணும் 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 என்று தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு உலகத்துல இருக்கிறது போதும் என்று நினைக்கிற ஒரு ஆளை, அதுவும் யாழ்ப்பாணத்துல ஒரு ஆளை கண்டது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி இந்த சிலாக்களை காணும்போது எத்தனை வயசானாலும் எங்களுக்கு படிக்கிறதுல குறைச்சல் இல்லை. ஏன்னா நாங்கள் ஏதோ ஒன்று ஒருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது கொடுக்கறதுல ஒரு தனி சந்தோஷம். மதர் தெரேசா பியூட்டிஃபுல்லி செட், if you want more, start giving. It's a beautiful statement and it has a lot of meaning. If you want more, start giving. அவ என்ன சொல்றான்னா, நீ இப்ப பாவம் பார்த்தோ கருணையோண்டே கொடுக்காத, செல்ஃபிஷ், பி செல்ஃபிஷ். உனக்கு செல்ஃபிஷா உனக்கு காசு வேணுமென்னா காசை கொடு, உனக்கு அன்பு வேணுமென்னா அன்பை கொடுத்தாத்தான் அது திரும்பி 10 மடங்கு வருமென்றது மதர் தெரேசா பியூட்டிஃபுல்
said. But sometimes you start giving, even say money wise and donating, suddenly you will see a lot of money coming to you. That's how the cosmos works. We forget to realize that there is something beyond us working on us. அதை நாங்க மறக்கிறது. இப்ப நீங்க சில வேளை சொல்லுவோம் gratitude is also giving. அதாவது ஒரு 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 சந்தோஷம், திருப்தி படுறது. இப்போ ஒரு இந்த நாளும் காலமேல எழும்பினோடனே எல்லாரும் சொல்லினா ஒரு gratitude prayer. That is something I have made a habit in my life. You get up and just sit in the bed and then start thinking about all the beautiful things that you have got in life. ஒரு வீட்டில் இருக்கிறேன், I have a roof, I don't have so much of debts, I have a good family, there are so many blessings that I have, and you need to thank the cosmos for that. ஆனா மனத்துக்குள்ள தேங்க் பண்ணக்கூடாதா? நாங்க கொஞ்சம் மெல்ல குரலை காட்டித்தான் நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் கிவன் எவ்ரி திங்னு சொல்லணும். ஏன்னா எங்களை சுற்றி ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு காதுகளை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் விடிய காலமே. அப்ப அதுகளுக்கு எங்களை கேட்டோன்னா சந்தோஷம், and they will give more happiness to us. And that is a very, in the 7 secrets, Rhonda Byrne in the book of பாச்சிங்கன்னா அதுலேயும் அவ சொல்றா, gratitude prayer first thing in the morning is a very important thing. ஆனா நாங்க விடிய ஒழும்பேக்கே எங்களோட பார்ட்னர் பக்கத்துலயோ நாங்கள் ஐயோ எனக்கு கை உழையுது, எனக்கு கால் உழையுது, வயிற்றுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒழுங்கினோம்டா அன்று முழுக்க கையும் முளையும் காயும் முளையும் எல்லாம் செய்யும். ஏன்னா we start with negativity. As we get older, we are going to have aches and pains. There is going to be some body ailments, but we should try our best to focus on the positive things and move along, because that gives us a lot of pleasure. This is all giving. I consider all these as part of giving. என்னன்னா சில வேளை இந்த என்னத்துக்கு நாங்க செய்ய வேணும்ன்றது எங்களுக்கே விளங்குறேன். I think that's very important. மற்றது இந்த ஒரு ஒரு when we come to wealth கொடுக்குறேன்னு பார்க்க, அன்றைக்கு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னார், நான் இப்போ கிடக்கிற காசெல்லாம் பாவிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி மக்களுக்கும் கொடுத்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஏனெண்டா நாங்கள் போன பிறகு பிள்ளைகளுக்கு காசு விட்டுட்டு போய் அதுகளை ஐயோ அப்பா அம்மாவும் இவ்வளோ நல்ல ஆக்கள் எங்களுக்கு இவ்வளோ காசை விட்டுட்டு போயிருக்கான்னு சொன்னாலும் எனக்கு கேட்க போகிறேன். ஐயோ இதுகள் ஒன்றே முடாமல் மேலே போயிட்டுதுகளை இதுகளும் ஒரு மனுஷரோண்டு பேசினாலும் எனக்கு கேட்க போகிறேன். ஸோ ஆஸ் மை டெஸ்ட் வில் லெட் மீ என்ஜாய் மை லைஃப் அண்ட் பாஸ் ஆன். Actually it's true. I think many of you would be my age and children are doing reasonably well. To be honest, leaving a bit of money really doesn't matter much to them. They are all doing so well. எங்கட காசை வைக்க ஒரு பெரிய விஷயம் இல்லை most of the time. ஆனா நாங்க அரிச்சு பொறிச்சு விட்டுட்டு போற நோக்கம் தானே. என்னத்தையோ கஷ்டப்பட்டோ, அது 70 வயதா இருக்கலாம், 75 வயதா இருக்கலாம், இதை விட்டு அவன் சின்னவனுக்கு ஒரு இதை எக்ஸ்ட்ரா வீடா இருக்குமே, இந்த பிள்ளைகளுக்குள்ளே அவன் தான் வடிவா இல்லை, அவனுக்கு இதை விட்டுட்டு போவோம், அல்லது இதே அதுகளுக்கு போவோம். எங்கட அட்டியலும் பதக்கம் அதுகளுக்கு தேவை இல்லை. எப்பவும் எங்கட தாமரப்பூ பதக்கமும் என்ன பதக்கமும் அங்க கடையில வீல்படத்தான் போகுது, அதுகளை போட்டு கொண்டு போக போதில்லை இல்லை. ஆனா நாங்கள் எங்கட பதக்கம் இது மூத்த வண்ட சின்னனுக்கு, அதுக்கு எல்சாவும் ரபேக்காவும் போட போதில்ல என்ன பதக்கத்தை இல்லை. ஆனா நாங்க அதை அடுக்கி அடுக்கி பெட்டியில வைப்போம். இது எல்சா போடும், இது ரெபேக்கா போடும், அதுகள் தூக்கி வீசிட்டு போடுங்கள். அதை வித்து தேவையான ஆட்களுக்கு கொடுக்கலாம், அல்லது நாங்க என்ஜாய் பண்ணலாம். நாங்க செய்யவே மாட்டோம். ஏன்னா நொட்டையா சொல்லி நாங்க எல்லாரும் அப்படித்தான். எங்களோட வீட்டையும் சில நடக்கிறது. இது இந்த மோதிரத்தை வெப்பம், அவள் சின்னவள் இனி பிறந்து அவ மோதிரம் போடுகிறோம். அதுகள் எந்த பெட்டிக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. நான் அறிய எத்தனையோ பெட்டியே ஆக்கள் வீசி இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கொடுக்கறது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை ஒன்று தாய செத்து விட்டு அந்த 2 அண்ணா பதக்கம் ஒன்று கொடுத்தாமோ அதை காட்டி சிரி ஜஸ்ட் இமேஜின் me wearing this, oh my god, it's hideous isn't it, and அதுகள் சிரிக்குதுகள் வந்த வேலை அறிஞ்சிருக்கிறேன். அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு அது அவைய பிழை இல்லை, அவைக்கு அதை பார்க்க சிரிப்பா இருக்கு. ஆனா எங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தட்ட ப்ரையாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ we should start giving. அதான் ஒரு ஆள் எனக்கு சொன்னார், நல்ல ஒரு அறிவுரை, நான் எப்பவும் அதை பின்பற்றுறது. 3 விஷயம் வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட். ஒன்று, ஒருத்தரை பற்றி நல்லா
சொல்லணும்னு உன் மனத்துல வந்தா உடனடியா சொல்லு. 2 தரம் யோசிக்காத. you have been nice, you did this. Just say that immediately. 2 நிமிஷம் யோசிச்சோம்னா இப்ப இவருக்கு சொன்னா இவருக்கு நாங்க விட்டுடுவேன். அதனுடைய மனத்துல வந்தோன்னு டக்குன்னு சொல்லு. அது நம்பர் 1. செகண்ட், ஏதாவது சொல்ல தொடங்கிக்க உங்க உள் மனம் சொல்லும், இது தேவையா, இது இப்ப தேவையா, இது சொல்லத்தாரா வேணும். ஏன்னா நாங்க ஏதாவது சொல்லுவோம், இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டிய அம்மா செய்தது என்னன்னு தெரியுமோ, ஏதாவது ஒன்று சொல்ல மனம் வரும். அப்ப இந்த உள் மனம் சொன்னா சொல்லத்தான் வேணுமாண்டா சொல்லாத. உடனே ஒரு டவுட் வந்தாலே சொல்லாத. பட் 3வது, எப்பாவது ஒரு சாமான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு யோசிச்சா உடனே கொடுத்துடும். அது ஒரு மனத்தியாலாம் விட்டியோ உன்னை பேந்து மூளை சொல்லும், இது வேண்டாம், இப்போதைக்கு என்னதுக்கு கொடுப்பான், பொறுப்பான், அவன் பர்த்டே வர்ற நேரம் கொடுப்பான், அல்லது இது வரைக்க கொடுப்பான். கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நாள் தேவையில்லை. கொடுக்கறது எப்பவும் கொடுக்கலாம். பர்த்டேக்கு தான் கொடுக்கணும் இல்லை, பர்த்டேக்குமே 50% வரைக்கும் கூட 51வது பெருசா தெரியாது. அதனுடைய கொடுக்குறேன்னு நினைச்சா உடனே கொடுத்துறேன். அந்த அந்த பிரின்சிபிளை ஐ ஆல்வேஸ் மெயின்டைன். எங்களை யோசிச்சு பார்க்காம உடனுடனே கொடுத்துருவோம். கிவிங் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் பிகாஸ் தட் இஸ் தி ஒன்லி ஜெனியூனிட்டி. அந்த ஒரு கடை எங்கட ஊர்ல சொல்லுவீங்கன்னா, தனக்கு மிஞ்சினதான் தானமும் தர்மமும். அதை வைக்க எல்லாரும் சொல்லிக் கொள்றது. இவர் சும்மா கண்டவைக்கெல்லாம் கொடுத்து கொண்டு எழுதி விட்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன தெரியும், இங்க சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். தனக்கு மிஞ்சினதோ தானமும் தர்மம்னு சொல்லிக்கிறோம். உண்மையை நாங்கள் அதை பிழையா சொல்றோம். தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மம்ன்ற மீனிங்கே வித்தியாசம். அதாவது ஒருத்தர் இருந்து செத்து போன பிறகு அவருக்கு மிஞ்சினதெல்லாம் செய்த தானமும் தர்மமும் தான். ஒளிய தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மம் மீனிங் அதுதான். ஒருத்தர் போனா பிறகு மிஞ்சியதெல்லாம் அவர் கொடுத்த தானமும் தர்மமும் தான். அதை நாங்கள் அதையும் மாற்றி போட்டோம் எங்களுக்கு வசதியா. ஏன்னா என்னத்துக்கு கொடுப்பாருன்றதான். ஆனா இப்ப தனக்கு மிஞ்சினது மற்ற மீனிங்ல எடுத்தா எங்களுக்கு எப்ப காணும், எங்களுக்கு காணாது. என்ன, எங்களுக்கு இது இருந்தா எல்லாம் இருந்தா எல்லாம் கிச்சன்ல இப்படி இருந்தானே ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஒரு கனவு இருந்து கொண்டேதான் போகும். சில விட நான் எந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கறது, யூகேல இருக்க ஒரு பெட்ரூம் ஃபிளாட்ல இருக்க இருந்த சந்தோஷம் இந்த 7.5 வீட்டுல இருக்கோன்னு யோசிக்கிறேன். நீங்க எல்லாரும் அப்படி யோசிச்சு பார்ப்பீங்க. அந்த வீடு பெருக்க பெருக்க என்ற சந்தோஷம் குறைஞ்சு கொண்டு போனதுதான் தெரியும். இனி வயசு போய் பழையபடி சின்ன வீட்டுக்கு போய்க்க எங்களோட சந்தோஷம் சிலவள கூட கூடுமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா wealth doesn't bring happiness. I'm sure you all would agree with me. Giving, எங்களுக்கு கடவுள் தந்திருந்தா அதை மற்றவைக்கு கொடுத்து செய்யல ஒரு சந்தோஷம். சில வேளை எங்களை சேரிட்டி ஒர்க்ல போய் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கையோ ஒரு யூனிவர்சிட்டி பிள்ளையோண்டுக்கு காசை கொடுக்கையோ அதுல வர சந்தோஷத்தை யோசிச்சு பார்க்க அது ஒரு பெரிய விஷயமாகத்தான் நான் கருதுறேன். திருமூலர் கூட சொல்லி இருக்கிறார், இந்த படமாடும் கோயில் ஈசற்கு எது பகவினும் நடமாடும் அன்பற்கு ஆஹா, நடமாடும் அன்பற்கு எது பகவினும் படமாடும் ஈசற்கு ஆமே. அது மீனிங் என்னென்னா, படமாடும் ஈசன்டா பெரிய மாட மாளிகையில் உள்ள கோயிலில் உள்ள ஈசனுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் வெளியில உள்ள நடமாடும் அன்பருக்கு ஆஹா போய் சேராது. ஆனா நடமாடும் அன்பருக்கு ஒன்று ஈயிலும் அப்படியே படமாடும் ஈசற்கு ஆமை. எவ்வளவு அழகா 2000 வருஷத்துக்கு முதல் திருமூலர் சொல்லியிருக்கார். 2 பேருங்க, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவம் என்பதை அறிகிலர். அதுவும் அவர் சொன்னதுதான். ஆனா நாங்க அப்படி இல்லை. நாங்க சில நீங்க கண்டிருப்பீங்க, நான் கிட்டடியில பஸ்ல யாழ்ப்பாணத்துல போய்க்க ஒரு தட்டுல எல்லாம் பூச பொருட்களோட இருக்கிறா, காஞ்சிபுரம் ஜெலியோட பக்கத்துலயே ஒரு மனசி கடகத்தோட இருந்தோன்னா தியாங்க தள்ளிப்படான், கோயிலுக்கு போறேன் ஒட்டி கொண்டு நிக்கிறேன். அப்ப அந்த she has forgotten what life and what Shiva is about. அப்படிப்பட்ட பல விஷயங்கள் நாங்கள் கண்கூடா காண்றோம். அந்த அன்புண்டா என்னென்று தெரியாது, கொடுக்கறதுண்டா என்னன்னு தெரியாது. இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். பழனி மேலையிலே ஒருத்தர் நெடுக பழனி ஆண்டவருக்கு வாழைப்பழம் அனுப்புறது, குலையா அவர் எத்தனையோ வருஷமா அனுப்புறது. அந்த வேலைகாரம் தான் தூக்கி கொண்டே மேல கொடுக்குறது. ஒரு நாள் அவன் தூக்கி கொண்டு போய்க்க வெயிலுக்கு களைச்சு போய் அவனுக்கு பசியில தலையெல்லாம் சுத்த தொடங்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து திண்டுட்டு மேல கொண்டே கொடுத்தா பிறகு பழனி ஆண்டவர் இந்த செட்டியாட்ட கனவுல சொன்னார், இன்றைக்கு ஒரு வாழைப்பழம் தந்த அவ்வளவு ருசியா இருந்தது.
பேருக்கு பெரிய ஷாக். இத்தனை வருஷமா குலகுலியா இருப்பறன், இன்றைக்குத்தானே ஒரு வாழைப்பழம் வந்தது என்று சொல்லி அவனை கூப்பிட்டு என்ன என்று கேட்க அவன் சொல்லியிருக்கிறான், இன்றைக்கு ஒரு வாழைப்பழம் திண்டு என்று சொல்லி அவனுக்கு இவர் அடிக்க வலிக்கிட கனவுல வந்து சொன்னான், நீ எவ்வளவு கொடுத்தாலும் இன்றைக்குத்தான் நான் சாப்பிட்டேன் நான் வாழைப்பழத்தை, அவனுக்குள்ளால நான் சாப்பிட்டேன். ஒரு அருமையான ஒரு கதை, உண்மையா நடந்துட்டு தான் எனக்கு சொல்லிச்சு. நம்ம ஒரு செட்டியார் கொடுத்ததுக்கு வந்து ஐ ட்ரூலி பிலீவ் இன் தட். இந்த சில வேளை பிள்ளைகள் செய்ய இந்த இப்போ அது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். இப்போ கொரோனா வந்து நான் இங்கே வீட்டை கொஞ்சம் சீரியஸாக இருந்தேன். அப்போ பிள்ளைகள் எல்லாம் பாவங்கள் அதில் ஏதோ டெக்ஸ்ட் பண்ணி செய்தோன்னு அப்பா அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குது. ஆனால் எனக்கு சிவனருள் இல்லத்தில் எல்லா பிள்ளைகளையும் இல்லத்தை விட்டு ஓடி போய் கோயிலுக்கு விழுந்து அழுது, ஐயர் என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் வாரியன்னா, ஐயோ ஐயாவுக்கு சுவம் இல்லை, ஐயாவுக்கு சுவம் இல்லை, ரெண்டாவது எல்லாம் அழுது குளறி அங்கே ஒரு பெரிய செத்த வீடு கோயிலில் வச்சுட்டு அப்பதான் அதை கேட்டோன்னு எனக்கு கொரோனா மாறிட்டு. ஏன்னா நாங்கள் அதனால் இந்த பிள்ளையில நான் பிள்ளைன்னு சொன்னேன் இல்லை, ஆனால் அந்த ஒரு புறத்தியாருக்கு நாங்கள் யோசிக்காம செய்கிற சில கைங்கரியங்கள் எந்த விதத்தில் அவைய பாதிக்குதுன்ற ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று கிவிங் என்று சொல்லிக்க, கிவிங் டு அவர் செல்ஃப் இஸ் ஆல்சோ ஹாப்பினஸ். சில வேளை நாங்கள் நினைக்கிறது ஒரு நல்ல ஷர்ட்டை பார்க்குறோம், ஒரு லினன் ஷர்ட்டை வேண்டி போனால் இதை வேண்டலாமோ, தேவையா, எங்களை யார் பார்க்க போயிடும், எங்களையும் ஒருத்தரும் பார்க்க தேவையில்லை, ஆனால் நாங்கள் வேண்டி போட்டு எங்களை பார்க்குறதும் ஒரு சந்தோஷம். Why should we need to have happiness in giving to ourselves too? Let us dress well, let us look at ourselves, let us be happy with what we do. We don't need to curtail our happiness too. The life is full of happiness. I think once you start opening your eyes and looking around, that is happiness. For example, all of you are given your time to come and do this meditation, to make world peace and to help you. You get so much of happiness in coming. You are giving something, you are giving your time. Yeah, that itself is giving. So I just want to say that at the end of the day, giving is the greatest thing in life. The air இது கூட திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. யோசிச்சு பாருங்க என்ன அழகா சொல்லியிருக்காரு. அன்பிலார் எல்லாம் தங்களுக்கு உரியவே, ஆனா அன்புடையார்ட்டு எலும்பு கூட பிறர்க்கு உரியது. அப்படிப்பட்டு எல்லாரும் சொல்லிக்கல உண்மையில யூ அண்டர்ஸ்டாண்ட் த பியூட்டி ஆஃப் கிவிங் love, giving pleasure, giving money, wealth is just amazing எக்ஸ்பீரியன்ஸ் என்றுதான் எந்த ஒரு கருத்து. இந்த இதெல்லாம் அதுக்காண்டி நான் பர்சனலி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன். பட் ஐ ஆம் லேர்னிங், ஐ ஆம் ஸ்லோலி லேர்னிங் இன் மை லைஃப். ஐ ஆம் கண்டினியூங் டு லேர்ன் அண்ட் ஐ ஆம் ஜஸ்ட் ஷேரிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. I hope I have not bored you too much, but this is a bit of sharing that I wanted to do. So thank you so much for listening to me. வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய மிகவும் அருமையான ஆறுதலான பல வாழ்க்கை தத்துவங்கள், எங்களுடைய உண்மையான வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இங்கே பலருடைய முகங்களிலே நான் அதிகப்படியான சிரிப்பொலிகளை பார்த்தேன். மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள் எல்லோரும் சிரித்து கொண்டு. அவ்வளவு தூரம் நீங்கள் பேசிய அந்த பேச்சு மிக சிறப்பாக இருந்ததற்கு முதலிலே நாங்கள் 30 வினாடிகள் கைதட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி. முதலிலே நான் இந்த தளத்தின் அருந்ததியம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நிறைய கைகள் உயர்ந்திருக்கின்றன, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜெயமோகன் அவர்களின் மாஸ்டர் அவர்களின் டாக்டர் ஜெயமோகன் அவர்களின் பேச்சு எல்லோருடைய கண்களையும் திறந்து விட்டது. உண்மையாக எந்த கண்ணை திறந்துட்டது. நீங்க அன்றைக்கு அந்த ஒரு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு ஆக்கள் நடக்க வேண்டும் என்பதை மிகவும் அழகாக கூறினீர்கள். உண்மையா இது நடக்குது, இந்த உலகத்துல நடக்கிறத நீங்க இன்று அழகாக எடுத்து கூறினீர்கள். நீங்க சொல்றது அவ்வளவும் உண்மைதான். ஒன்று தானும் அதுல எடுக்க முடியாத விஷயம் இல்லை. நீங்க கண்ணை துறந்துட்டீங்க. அதுவும் அந்த மெட்டாக்களுக்கு செய்கிற உதவியை போல சந்தோஷம்
இல்லை என்பதை வெண்டைக்குத்தான் நானே சில நேரத்தில் யோசிக்கிறேன். இந்த தியானம் 3 தரம் செய்யறேன். சில பேர் கேட்கிறேன் இன்னும் செய்யத்தான் வேணும். ஆனா இவர் சொல்றார் ஒரு ஆள் வந்தாலும் அது நாங்கள் வராட்டிலும் செய்வோம். ஒரு ஆளுக்கு என்றாலும் நாங்கள் செய்வோம். நான் சில நேரத்துல சொல்றேன் சில பேர் எங்கள்கிட்ட கேட்கிறேன் நிப்பாட்டுங்களேன் காலம்புரையான ஏன் 3 தரம் செய்தோன்றிருக்கீங்க அப்படி சொல்லி கொண்டிருக்கீன்னா அப்ப இவர் சொல்லுவார் இல்ல ஒரு ஆள் அதால சந்தோஷப்பட்டாலும் அது தனக்கு சந்தோஷம் என்பதை மிகவும் எனக்கு அதுக்கு பிறகு இப்ப நான் யோசிச்சேன் இல்ல ஒரு ஆள் வந்தாலும் இதை செய்யத்தான் வேண்டும் 3 தரமும் என்றாலும் என்ற ஒரு ஆள் அதால சந்தோஷப்படுறதால நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கண்டா நாங்கள் அதை செய்யத்தான் வேணும். நீங்க எத்தனையோ எல்லாம் சொல்லிட்டீங்க, எத்தனையோ கையோ எந்திருக்குது. இதுவுமே அருமையான பேச்சு, எங்கள் எல்லோருக்கும் தேவையானது தான். நன்றி அருந்ததியம்மா, மிக அழகாக சொல்லல. நன்றி. இதற்கு முதல் நீண்ட நேரமாக கையை உயர்த்தி கொண்டிருந்தவர் எங்களுடைய ராஜேஷ் பாலா அம்மா. நீங்கள் எங்கிருந்தாலும் பேசுங்கள், வாருங்கள். வணக்கம் ஐயா, பிரில்லியன்ட். கிட்டத்தட்ட எந்த வாழ்க்கையை தான் நீங்க பிரதிபலிக்கிறீங்க. பிகாஸ் தட்ஸ் மீ. பணம் கொடுக்குற இல்லையா, உங்களோட டைம், உங்களோட நாலேஜ் அதுல கொடுங்க. அது எவ்வளவு வேலை செய்யும்ன்றது வாழ்க்கையில தெரியும். 83ஆம் ஆண்டு எங்களோட மக்கள் அகதிகளா வந்து கட்டுப்பட்டு கொண்டிருந்த ஹைகேட் கோயில்ல இருந்தாங்க. ஜப்னால இருந்து வந்த கிளம்பு ட்ரெயின்ல ஃபிளைட்ல இருந்து வந்து அப்படியே இருக்குது எங்களோட பிள்ளைய. ஸோ ஐ டுக் ஜெரமி கோபின் அண்ட் அதர் எம்பிஸ் டு see them. அதுல இருந்து அந்த ரெஃப்யூஜி ஒர்க் ஆரம்பிச்சது. அதுக்கு முதல்ல நான் செய்கிறேன், ஆனாலும் அதுக்கு முதல்ல நிறைய செய்கிறேன். as a லேபர் பார்ட்டி மெம்பர் helping with the லேபர் பார்ட்டி help I'm doing. இது அவங்க சொல்லிச்சாங்க, you have to organize organization, you can't simply individual. So I gave up my job. I was an officer for GLC. I gave up my job with the 3 kids. நான் சொன்னேன் 3 மாதம் நான் வேலை இல்லாம இருந்தால் பெரிய ஒன்று நடக்க போறது இல்லை என் வாழ்க்கையில. ஆனா இதுகள் நாளைக்கு சாப்பாடுக்கு என்னன்னு தெரியாம இருக்குது எங்க பிள்ளைகள். நான் ஒரு தமிழ் I can't take it. So 3 ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணது பிரித்தானிய கவர்மெண்ட். இன்றைக்கு தமிழகதிகள் ஸ்தாபனம் இல்லை, ஆனால் தமிழ் வீடமைப்பு திண்டு கோடியாக பிசினஸ் ஆயிருக்குது. அவங்களுக்கு நான் ஆறுன்றே தெரியாது, அதை பற்றி அக்கறையும் இல்லை. பிகாஸ் மை philosophy is whatever you can help the people. நீங்கள் நான் செய்கிற வேலையெல்லாம் செய்கிறீங்கள். யூ ஆர் ரைட்டர், யூ ஆர் சேரிட்டி ஒர்க்கர். உங்கள் மாதிரி தான் நான் எங்கள் கோயிலுக்கு போனேன். பாவம் அங்கு அதற்கு இருந்து 7 பிள்ளைகள் இருந்து படிக்கிறது ஒரு இடம் இல்லை. கோயில்ல வந்து சாப்பிட்றதுக்கு மரங்கள் இருந்தால் அந்த காலத்துல சாப்பிட்றவே. ஸோ அதுகளுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தேன். இந்தியாவுக்கு போன உடனே அம்மா இவ்வளவு எழுதுறீங்களம்மா, இவ்வளவு என்கரேஜ் பண்றீங்க மற்றவே என்று கோவஞானி ஐயா சொன்னார். ஸோ ஐ டோன்ட் விமன்ஸ் ரைட்டர்ஸ் கம்பெனிஷன் 10 years எந்த காசுல. நான் பணக்காரி இல்லை. நான் இந்த வீட்டில் இருக்கிறது many years. I don't want to change my furniture. ஏன்னா நாளைக்கு போன உடனே பையங்க தூக்கிடுவாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. என்னுடைய philosophy is give little bit என்று நினைக்கிறாதீங்க. ஏனென்றால் எவ்வளவு தூரம் உதவி பண்றது. இன்றைக்கு நான் புத்தகம் பப்ளிஷ் பண்றதுக்கு உதவி செய்யறது வெள்ளக்காரர். முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் அது நான் செய்யற புண்ணியம் என்ற சொந்தக்காரர் சொல்றது. நான் புண்ணியம் பாவம் பார்க்கிறேன் இல்லை. திஸ் இஸ் மீ. கிராமத்திலிருந்து வந்ததால கிராமத்தில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரால் பட்டினியா இருந்தா நாங்க பார்க்கிற இல்லை. எங்களுடைய அம்மா சின்ன ஒரு சிறு சட்டியில சாப்பாடு போட்டு தருவான், கொடுத்துட்டு வாண்டி. சிறு சட்டி உங்களுக்கு தெரியும், மண் சட்டி உண்டு. அப்படித்தான் நான் வளர்ந்த நான். ஸோ என்னுடைய அப்பா காந்தியோடு திரும்பி விட்டு வந்த மனுஷன். He did so much for the village. இது எங்கள் இந்த கலாச்சாரத்தில் இருக்குது புண்ணியம் செய்யறது. ஆனால் இன்றைக்கு வர்ற சமுதாயம் மணி சொசைட்டியா இருக்கிறது. அதால வர்ற ஸ்ட்ரெஸ் வைக்க தெரியாம இருக்கு. உங்களுக்கு என்ற வயதுலாம் சொல்ல போறேன் இல்லை. எனக்கு நான் இன்னும் ஆக்டிவ், இன்னும் ரைட்டிங். I just done one story for India. That's me. ஏனென்றால் the more you are active, the more you are happy, and the more you are smiling, your mind work more. மூஞ்சி நடிகொண்டு இருந்தா உள்ள வரத்தும் எல்லாம் வரும்.
I haven't got time to be மூஞ்சின்றது. I haven't got time to ஆக்களை பற்றி கிடைக்கிறதுக்கு. I have no time. நீங்க சொன்னதெல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொரு மக்களும் don't mention the caste and class. ஆனா வெள்ளக்காரங்களோட நல்ல இது பழகிறேன். When they help you, they help you. சாதி சமயம் பார்க்கிற இல்லை. எங்கடாக்கள் அப்படி இல்லை, தெரிஞ்சாலும் தெரியும் மாதிரி போவினோம். அதுகள் எல்லாம் மனதுக்கும் கூடாது, உங்களோட ஹோமோன்ஸ் ஒன்றுக்கும் கூடாது, சமுதாயத்துக்கும் கூடாது. ஜஸ்ட் சே ஹலோ, ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங். அதுதான் வெள்ளக்காரன் நான் படித்தது. நான் குமர்பள்ளியார் கேட்க அதெல்லாம் சொல்லலாது. நான் இங்கே வந்த உடனே அதுகள் தான் பழகினான். ஜஸ்ட் ஸ்மைல், சே ஹலோ, ஹவ் டு யூ டூ, ஓ ஹலோ, ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங். அவ்வளவுமே ஒரு ஸ்மைல காலையில தர்றது. வேலைக்கு போயிருக்க மிஸ்டர் பட்டேல் சொல்லுவார், மிஸ்ஸஸ் பாலா அங்க போனோடனே கார்டியனை வாங்கிட்டு ஓடுவார். குட் மார்னிங் மிஸ்டர் பட்டேல் என்று வாங்கிட்டு ஓடுவார். அவர் சொல்லுவார், யூ ஆர் கோச்சஸ் என்று சொல்லுவார். That make me so happy to go to work. இதுதான் வாழ்க்கை, இதுதான் happiness. So you can do more if you are happy. If you don't think about other people, இவ்வளவு நல்லா வாழ்க்கை. So நீங்க சொன்னது the meditation is one of the brilliant presentation. Thank you so much. நன்றி அம்மா, நன்றி அம்மா. மிகவும் அருமையான ஆழமான கருத்துக்கள், வாழ்க்கைக்கு தேவையானது. நீங்களும் இது சம்பந்தமாக நிறைய ஆழமான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இதிலே புரிய வைத்திருக்கிறீர்கள் அம்மா. மிகவும் அருமையாக இருந்தது உங்களுடைய கருத்துக்கள். நன்றி. அடுத்து கண்கோணேசன் ஐயா, நீங்க வாருங்கள். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் பேச்சு அருமையும் பெருமையும் கலந்துள்ளது. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். நீங்கள் முதல் எங்கள் கண்ணை திறந்து விட்டீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எவ்வளவோ விடயங்களை நீங்கள் ஒரு நகைச்சுவையாகவும் காசியமாக சொன்னாலும் எனக்கு பிடித்தது. ஏன்னா சும்மா ஒரு சொல்லி போட்டு விடாமல் ஒரு நகைச்சுவையாக நீங்கள் அதை சொன்னது எங்களுக்கு மிகவும் ஒரு விருந்து போல இருந்தது. நீங்கள் திருமூலரை பற்றி கூறியிருந்தீர்கள். நான் ஒன்றே ரெண்டு கருத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன், என்ற மற்றவர்களிடம் விட வேண்டும். அவர் அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார், யாவர்க்குமாம் இறவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறக்கு இன்னுரை தானே. கடவுளுக்கு போயக்குள்ள நீங்க பெரிய தாமரை பூவல் எல்லாம் வேண்டி கொடுக்க தேவையில்லை, கொண்டு போய் ஒரு பச்சிலைய போடுங்க. யாவர்க்குமாம் பசுவுக்கு, ஒரு ரோட்டில போற ஒரு பசுவுக்கு ஒரு புல்ல பிடி கைப்பிடியா கொடுங்க. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் பொழுது ஒரு பிடி சோறு சாப்பாடை கொடுங்க மற்றாக்களுக்கு இயலும் என்றால். அதுக்கு மேலாட்டி யாவர்க்குமாம் பிறகு இன்னுரை தானே. நீங்க சொன்ன மாதிரி ஹலோ ஹவாயு என்று சொல்றதுல எங்களுக்கு என்ன நஷ்டம்? அதே அதை செய்யும் கொண்டு இப்ப அம்மா சொன்னதை திருமூலர் 2000 ஆண்டுகளுக்கு முதலே கூறியுள்ளார். வள்ளுவர் என்னென்றால் இன்னும் ஒருபடி மூயிலே போய், நீங்கள் ஐயா சொன்னீங்கள் எங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள். நாங்களும் எங்களை பார்க்கறதுக்காண்டித்தான் அவர் எமது வருமானத்தை 5ஆக பிரிக்கிறார். நான் ஒரு உழைப்பவன் என்றால் அதுல உழைப்பில ஒரு பகுதி தென்புலத்தார், எனது மூதாதி இறந்தவர்கள் எல்லாத்தையும் விதிர்கடன் செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும், அதுக்கு கொடுக்க வேண்டும். 2வது தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் சான் என்று அம்புலத்தார் ஓம்பல் தலை. அதாவது தென்புலத்தாரே கொடுக்க வேண்டும், தெய்வத்துக்கு கொடுக்கத்தான் வேண்டும். பிறகு விருந்தினர் என்று சொல்லியாக்குள்ள தெரியாத ஆக்களுக்கும் விருந்து கொடுக்க வேண்டும். அதுதான் தமிழக பண்பு. இப்ப தெரிந்த ஆக்களுக்கே கொடுக்காங்க, சாப்பிட்டுட்டா வந்தனி என்று கேட்பாங்க. அப்படியான நிலைமைக்கு நாங்கள் மாறியுள்ளோம். அது ஒரு கவலைக்குரிய விடயம். ஒக்கல் தான் உறவினருக்கு கொடுக்க வேண்டும். பிறகுதான் தான் எனக்கும் கொடுக்கத்தான் வேண்டும் என்று திருவள்ளுவர் அழகாக கூறியுள்ளார். உங்கள் பேச்சு மிகவும் பலவேறு கண்ணை திறந்திருக்கும் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா, உங்களுடைய ஆழமான கருத்துக்கு நன்றி. அடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜினி அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். டாக்டர் ஜெயமோகனுக்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் எங்களுக்கு மிக சிறந்த ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். தனக்கு மிஞ்சியது தானமும் தருமமும் என்பதை மிகவும் சிறப்பாக விளக்கினீர்கள். இந்த விளக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் இன்று பேசிய பேச்சில் இருந்து நீங்கள் எங்கள் பலருக்கு
எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தானமாக தந்துள்ளீர்கள். இது மிகவும் அருமையான ஒரு சிறப்பு பேச்சு என்றுதான் கூற வேண்டும். எங்கள் கண்களை திறப்பது மட்டுமல்லாமல் எங்கள் மனங்களில் மகிழ்ச்சியை நிரப்பி நாமும் எவ்வாறு தான தர்மம் செய்து வாழ வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக என்னென்ன விதமாக நாங்கள் செய்யலாம், பணம் காசு கொடுப்பதுதான் தானம் தர்மம் அல்ல என்று மிகவும் ஒரு சிறப்பான விளக்கத்தை நமக்கு அளித்தீர்கள். நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. நீங்கள் சிட்னி வாழ் தமிழர்களுக்கு ஒரு சிறந்த மகுடமாக விளங்குகின்றீர்கள் இந்த தான தர்மம் செய்யும் விஷயங்களில் என்று நான் பெருமையாக கூறிக்கொண்டு உங்களை எல்லோரும் நாங்கள் இங்கு பெருமையாகத்தான் நினைவு கூறுவோம். மிக்க நன்றி ஐயா. உங்கள் சிறப்பான பணி தொடரட்டும் என்று இறைவனை வேண்டி எனது கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. அடுத்து வைத்திய கலாநிதி சதா மனு அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான பேச்சு, அருமையான பிரசன்டேஷன், பலருடைய கருத்தும் அருமையாக இருந்தது. நான் அதை சொன்னதோட திருப்பி சொல்ல விரும்பவில்லை. இதுல என்னென்றா நீங்க சொன்ன உதாரணங்கள்ட சிலது, ஆனா ஒன்று யோசிச்சு கொண்டிருந்தேன், நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில நல்ல டெவலப்டான ஒரு ஆளுன்றது உங்களோட கதையில இருந்து வடிவாக எனக்கு விளங்குறது. பர்சனலா நான் லிசன் பண்ணி கொண்டிருக்கேன். நல்ல அந்த ஆன்மீக டிரெக்ஷன்ல உங்களுக்கு அவ்வளவுக்கு அறிவு இருக்கின்றதுதான் எனக்கு விளங்கினது கூடுதலாக. மற்றது அந்த உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து சொன்னான், பிள்ளைகள் இப்படி சொன்னது அவ கவலைப்படுறான். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், என்னண்டா பல நேரம் இதே மாதிரி யோசிச்சு பார்க்குறேன். நான் என்னண்டா பிள்ளைகள் வளரேக்கில் கம்யூனிகேஷன் தேவை. பெற்றார் வந்து கதைப்பதில்லை, ஒன்றும் சொல்லுவதில்லை. அப்ப அதுகளுக்கு விளங்காது. அதுகள் எங்க சின்ன சின்ன தவறு இருந்ததோ, இப்போ ஹீட்டிங் போட இல்லையண்டா அந்த பிள்ளைக்கு அதுதான் நினைப்பில் இருந்திருக்கு. மிச்சம் செய்த ஒன்று நினைப்பில் இருக்கே இல்லையாண்டா அது பெயின்ஃபுல்லா இருந்திருக்கு. சரி, ஹீட்டிங் போட இல்லை, ஒவ்வொரு நாளும் போடாம விட்டுருக்க மாட்டோம், அப்போவோ ஒரு சந்தர்ப்பம் போடாம இருந்திருக்கலாம். அதான் அப்படி என்ன வடிவா சொல்லி வளர்க்கணும். சின்னல இருந்தே பிள்ளைகளுக்கு பல விடயங்களை சொல்லி வளர்த்திருந்தால் அதில் அக்யூஸ் பண்ண வர மாட்டுது. அதுக்கு விளங்கும் என்னென்ன மாதிரி நாங்கள் எத்தனை இரவுகள் நித்திரை இல்லாமல் அவையில வளர்த்தன்றதை அவைக்கு சொல்ல வேணும். அப்ப அவைகளுக்கு தெரியாது, என்ன சொல்லாடி தெரியாது. ஆனா பிறகு தங்களோட வாழ்க்கையில தாங்கள் பிள்ளைகளை வளர்த்திக்க தான் அந்த கொஞ்சம் உணர்ந்து கொண்டு போய் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அது டூ லேட். ஹேர்ட் பண்றவை எல்லாரையும் ஹேர்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அவைகளுக்கு உணர்வு வந்து அதால பெற்றார் பெனிஃபிட் பண்ண மாட்டினோம். கவலைப்பட்ட பெற்றார் கவலைப்பட்டதுதான். அப்ப அதுகள் எல்லாம் சரியான முக்கியமான விஷயம். மற்றது சில பிள்ளைகள் சொல்றோம், நீங்க நீங்க எங்களை பெத்த நீங்க வளருங்கோ, அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்க கேள்வி வர போறோம் இப்படியான இருக்கிறார்கள். அப்ப இதுகள் எல்லாம் வடிவாக விளக்கமாக சொல்லி வளர்த்தாத்தான் பிள்ளைகளுக்கும் விளங்கும், பெற்றோருக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். இது என்னென்றால் எல்லாரும் தங்களோட பாட்டுல டிரெக்ஷன்ல போயிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்குள்ளதான் எல்லா பக்கத்தாலும் கவலைகள் கூடிக்கொண்டு போகுது. எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து நான் கொண்டு வந்து விடுவேன். மெடிடேஷனை செய்தாதான் இதுகளை நாங்கள் ஒரு மாதிரி நிவர்த்தி செய்து எங்களோட வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு போகலாம் என்றதை நான் யோசிக்கிறது. அத்துடன் நிறுத்துகிறேன். என்னென்ன பலரும் கையெழுத்தி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நேரம் கொடுக்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து ஆஸ்திரேலியாவில இருந்து பஞ்சாச்சரம் ஐயா, நீங்கள் சிரித்தபடியே தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அவ்வளவு தூரம் என்று அந்த பேச்சு எல்லோரையும் சென்று அடைந்திருக்குது என்றதை கூறிக்கொண்டு பேசுங்கள் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெயமோகன் ஐயாவுக்கும் வணக்கம். நான் அவருடைய பல ப்ரோக்ராம்கள் பார்த்துருப்பேன். இப்போ எங்களுக்கு அவருடைய ப்ரோக்ராம் என்றாலே ஒரு ஹாப்பியாக தான் இருப்போம். இன்று அவர் பிளஷர் ஆஃப் கிவிங் என்னதை பற்றி பேசியிருந்தார். பலரும் கூறிவிட்டார்கள். இருந்தாலும் அவர் டாக்டர் என்ற முறையில எங்களுக்கு ஒரு ஆணித்தரமான மறுமொழி என்றதை தந்திருக்கிறார். அதாவது நாங்கள் சந்தோஷமா இருக்கும்போது எண்டோமின் சுரக்கிறது, அதாவது சுரவியிலேருந்து எண்டோமின் சுரக்கிறது, அது இன்னும் மேலும் எங்களை ஹாப்பியா வச்சிருக்கும் என்றதை ஆணித்தரமாக கூறியிருந்தார். பல விடைகளை கூறியிருந்தார். எல்லோருக்கும் விளங்கிவிட்டது, நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. இவர் இங்க மட்டுமில்லை, மெடி எய்ட் எல்லா மெடி ஃபண்ட் மெடி எய்ட்லேயும் வேலை செய்கிறார். எல்லாருக்கும் காசு சேர்த்து இலங்கைக்கு அனுப்புற அலுவலையும் வேலை செய்கிறார். நாடகங்களையும் நடித்து எங்களுக்கு மகிழ்விக்கிறார். பல விடயங்களில் அவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறி மீண்டும் அவருடைய
அதாவது அவருடைய சேவை நீடிக்க வேண்டும் என்று வேண்டி, அத்துடன் அந்த கோவிட் வந்த டைமை சொல்லும் பொழுதும் எனக்கும் ஒரு யோசனை வந்தது. அவருக்கு கடவுள் இருக்கிறார், காப்பாற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்கு. மிக மிக நீண்ட நேரமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து சிரித்து ரசித்து குறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய லிங்கரட்னம் நிர்மலா அம்மா சிட்னியில இருந்து. உங்களை காக்க வைத்ததுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. இப்போது உங்களுடைய நேரம், பேசுங்க. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் எங்களுக்கு அவருடைய பேச்சை பல தடவைகள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் நாடகத்தை பார்த்து பல தடவைகள் மகிழ்ந்திருக்கிறோம். அவர் இன்றைக்கு ஒரு அற்புதமான மனதை உருக்கக்கூடிய ஒரு பேச்சை பேசியிருந்தார். சாய்பாபா சொல்றாரு என்னடா, நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வர் தான் எங்களுக்கு நன்மை செய்கிறார் என்று. அவர்கள் இருப்பதால் தான் எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிறது, அவர்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காது என்று கூறுகிறார். மெட்டர் சொல்லியிருக்கிறார், ஹேண்ட்ஸ் தட் ஆர் கிவிங் இஸ் ஹோலியர் தேன் த லிப்ஸ் தட் ஆர் பிரேயிங் என்று. அப்படி பல இதுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் இலங்கையில ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருந்தேன். நான் பிறகு பிரின்சிபலாக கடமையாற்றிட்டு இங்க வந்தேன். அப்ப நான் எப்போ பிள்ளைகளுக்கு படிப்பிப்பேன்டே காத்து கொண்டு இருக்கிறேன். நான் இந்த பெருமைக்காக சொல்லல, நான் இப்பவும் இந்த பிரைமரி ஸ்கூல்ல ஸ்கிரிப்சர் படிப்பிக்கிறேன். மற்றது பால விகாஸ்ல படிப்பிக்கிறேன். மற்றது அந்த தமிழ் ரெஃப்யூஜிஸுக்கு இங்கிலீஷ் தேர்ஸ்டேஸ்ல போய் படிப்பிக்கிறேன். மற்றது களுவாஞ்சிக்குடியில இருக்கிற 7 மாணவர்களுக்கு ஜூம்ல படிப்பிக்கிறேன். அப்ப நான் இந்த பெருமைக்காக சொல்ல இல்லை, உண்மையில 7மான அளவுக்கு செய்ய வேண்டும் சொன்ன மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது சுவாமி சொல்லியிருக்கிறார், அந்த குடுக்கக்குள்ளையும் சிலர் அந்த கூடாத அரிசியை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்போம், நாம மற்ற அரிசியை சாப்பிடுவோம். அப்படியும் செய்யக்கூடாது, நாம் சாப்பிடுறது தான் அவங்களுக்கும் கொடுக்கணும் அழகா சொல்லியிருக்கிறார். மற்றது அந்த மதர் தெரேசா சொன்ன மாதிரி சிலருக்கு இஃப் யூ வாண்ட் மோர் ஸ்டார்ட் கிவிங் அண்டு அதையும் அழகாக சொன்னார். மற்றது அந்த கிராட்டிடியூட லவுடா சொல்லணும் என்றதும், மற்றது ஒருவரை நன்றாக சொல்ல வேணும் என்றால் உடனே சொல்ல வேணும் என்று சொன்னவர். மற்றது இன்னொன்று கூறினார், அந்த தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்று உண்மையில இல்லை, எனக்கு இன்றைதான தெரியும், தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் தான் என்று. மற்றது அந்த அருணகிரிநாதர் கூறியதையும் சொல்லியிருந்தார், எல்லாரையும் மகிழ்ச்சியா வைக்க வேண்டும் என்று திருக்குறளை பற்றி இருந்தார். மற்றது திருமதி ஸ்ரீகந்தராஜா அவர்கள் செய்யும் ஒரு சேவை இந்த சமூகத்துக்கே ஒரு பெரிய சேவை என்றுதான் சொல்லணும். ஒரு அளப்பெரிய சேவையை செய்து எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தியானத்தை வளர்த்து கொண்டிருப்பதும் மிகவும் பெரிய சேவை. டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் செய்யும் சேவைக்கு அளவே இல்லை என்றுதான் கூற வேண்டும். நேரம் காரணமாக இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. அள்ளி மழை போல பொழிந்து விட்டீர்கள். உங்களுடைய அருமையான கருத்துக்கள். நீங்கள் செய்கிற சேவையும் ஒரு முக்கியமான சேவை. நீங்கள் செய்கின்ற சேவைகள் எல்லாம், அதாவது கற்றுக் கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. மற்றவர்களை ஒழுக்கமான நெறிகள்ல, ஒழுக்கமான வழிகள்ல அவர்களை செல்வதற்கு நீங்கள் வழி நடத்துகின்றீர்கள். அதற்கு முதலில் உங்களுக்கு உண்மையா பாராட்ட வேண்டும். நாங்கள் இப்படியான விஷயங்களை இன்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எங்களுடைய காதுகளும் சற்று தெளிவு பெற வேண்டும், எங்களுடைய மனங்களும் இதுல இருந்து மாறுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான கருத்து இதுல. ஆகவே நாங்கள் கொடுப்பதை எல்லாம் நன்றாகவே கொடுப்போம். நன்றி அம்மா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்து வைத்திய கலாநிதி நடராஜர் ஜெகநாதன் ஐயா, நீண்ட நேரம் காத்திருக்கிறீர்கள், வாருங்கள். கலாமோகன் தான் முதல் நின்றவர். கலாமோகன் மாஸ்டர். நான் பாக்குறேன் கலா மகாலிங்கம். ஓகே, பாக்குறேன். நீங்க ஜெகநாதன் ஐயா பேசுங்க, நீங்க பேசுங்க. அப்படியா? அவன் அன்மியூட் பண்ணிருக்கான், விடுங்க. பேசுங்க. ஹலோ, நான் கண்ணால் இந்த தளத்துல பேச இல்லை, ஒரு ஆசைப்பட்டு ஓடி வந்தேன். நான் இந்த அருமையான பேச்சை எனக்கு ஸ்ரீஸ்கந்தராஜாவும் அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜாவும் எடுத்த தரைக்குள்ள எங்களுக்கு அன்பை தர்றீங்களா இல்லது எங்களை காத்து காத்து வளர்த்து கொண்டு வாரீங்களான்றதுதான் என்னுடைய அன்பான
வார்த்தையை உங்களோட கதை பகிர்ந்து கொள்ள வந்தேன் நான். நன்றி. இந்த ஐயாவும் வடிவாக எங்களுக்கு இப்படி ஒரு அன்பை தந்து கொண்டிருக்கிறாரே, அவர் நெடுக நெடுக வந்து எங்களுக்கு கதை சொல்லி கொண்டிருந்தால் எங்களோட மனமும் மாறிக்கொண்டு வரும் என்பதை சொல்லி முடித்து எல்லோருக்கும் எங்கள் அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம் அம்மா. நன்றி தேங்க்ஸ். நன்றி அம்மா. உங்களுக்கு காத்து கொண்டு இருந்ததுக்கு நன்றி. இன்று சரியான நிறைய கைகள் உயர்ந்து விட்டன. எல்லோரும் மிக அருமையான கருத்தை, இப்ப ஜெயமோகன் ஐயா பகிர்ந்து கொண்ட கருத்தை விட மேலதிகமான தெளிவான நல்ல அழகான கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவருடைய பேச்சினுடைய தன்மை எல்லோரையும் அவ்வாறு கவர்ந்திருக்கின்றது. ஆகவே நான் அதுக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தருகின்றேன். எல்லோருக்கும் நன்றி அமைதியாக இருப்பதற்கு. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மாஸ்டர் அதுக்கு பிறகு பவானி மாஸ்டர் பேசுங்க. ஓ காணையில நின்றவரை நீங்க பவானி அம்மா பேசுங்க. அவர்கிட்ட கொடுங்க. இல்ல, அவர் நின்றவரை ராஜா மாஸ்டர் இருக்கிறார், அங்க கீழே இருக்கிறார். கீழே போயிட்டாரா? ஜெகநாதன் ஐயா பேசுங்க. வணக்கம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரே பல்லவிய பாடுற ஆள் இல்லையன்று. அதாவது நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன், அன்பு என்னட்டு கொடுக்கறது, அன்பு வந்து வெளிப்படுறது, பண்பை தான் கொடுக்கலான்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி உதவி செய்யறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எக்கச்சக்கமா சேரிட்டி செய்யறாரு, ஆனா நேரத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். ஐ டோன்ட் நோ வை. அப்ப நான் யோசிக்கிறது, இப்ப தலைமுறையெல்லாம் நேரம் இல்லை. அப்ப நேரத்தை கொடுக்கறது ஒரு பண்பு தான். அதோட மற்றது வந்து இன்னொருவர் வந்து அவரும் இப்படித்தான் தானம் செய்யறார். முகத்தை நீட்டுறதுல ஐயோ எனக்கு சிரிப்பு வர்றது. நான் சொல்றது அந்த யூ மஸ்ட் ஹேவ் ப்ரைட், பட் வென் டஸ் இட் பிகம் ஈகோன்றதுக்கு இது டிபிக்கல் எக்ஸாம்பிள். கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒன்று சொன்னோன்னா முகத்தை நீட்டுறது, தட் ஷோஸ் யுவர் ஈகோ, இஸ்ன்ட் இட்? அப்ப இதுலாம் விளங்குற இல்லை. தானம் செய்தோன்னு இருக்கணும். இதுல நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, எல்லாரும் செய்யறது வந்து தர்மம் செய்யறது சொர்க்கத்துக்கு கிடைக்குமானோ, பாவம் கழுவுறேன் அப்படி செய்யக்கூடாது. ஏன் இந்த மகாபாரதத்துல அப்படி ஒரு எபிசோட போட்டிருக்கணும், கர்ணன் கடைசி சாக போய்க்குள்ள தர்மத்தை எல்லாம் தானே வார்த்து கொடுத்தேன்னு சொல்லி, டோன்ட் டூ சேரிட்டி பிகாஸ் யூ வாண்ட் டு கோ டு ஹெவன். அதுக்கு தான் அந்த சொல்றேன்னு எனக்கு படுகின்றது. அதை people may not agree. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அப்ப அந்த கடமையை இது செய்யுங்க. உங்களுக்கு காசு இருந்தால் கடமையா செய்யுங்க, கண்ணியத்தோடு செய்யுங்க, கட்டுப்பாடோடு செய்யுங்க. அது மட்டுமன்று இல்லை, இந்த நீங்க சொன்ன மாதிரி புகழ் மாலை இல்லை புன்முறுவல் போக்குறது சரியான சிக்கனமா இருக்கிறார்கள். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றது முன்னுக்கு நிற்பினார், தாராளமா இருப்பு. எனக்கு சிரிப்பு தான் வாடுறது. ஐ கான்ட் தே சே தி சேம் attitude when you are going to pray. நான் விரல் விட்டு எண்ணுவன். என்னுடைய நண்பர்கள் 1-2 பேர் தான் எல்லாம் வெல்லலாம்னு சொல்வார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, some people say எல்லாம் வெல்லலாம். மற்ற எல்லாரும் either you criticize or never encourage you. See, இதற்கு சிரிப்பு வருகிறது. இதுல எல்லாரும் பக்திமார்கள் இல்லை, சில பேர் பக்தியோடும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எல்லாம் வெல்லலாம் என்று சொல்றது விரல் விட்டு எண்ணுவேன். 1-2 பேர் தான். I feel rather sorry about it. இது எங்களோட கல்ச்சர்ல இருக்கிறதா இல்லை என்னுடைய குடும்ப சொந்தக்காரர்கள் மட்டும்தான் எனக்கு தெரியவில்லை. பட் ஐ ஹேட் டு சே திஸ் பிகாஸ் ஒரே பல்லவியை சொல்லி எனக்கு யோசனம், இந்த வீக்னஸை ஆக்கள் விளங்கிக் கொள்ளணும். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெயமோகன் ஐயா அவர்கள் நல்ல ஒரு வடிவாக கதைத்தார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நானும் கொஞ்சம் செய்து கொண்டுதான் வருகிறேன், இன்னும் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்கிறது. தெல்லிப்பள்ளியில நான் என்னுடைய வில்லேஜ்ல செய்து கொண்டிருக்கிறேன். பலரை படிப்பித்து கொண்டு இருப்பதால் எங்களோட அப்பாவும் செய்தபடியால் அதை செய்து கொண்டு வருகிறேன். அப்படி அதுல ஒரு மகிழ்ச்சி, அவர்கள் நல்லா வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் அதை நீங்கள் வடிவாக சொன்னீர்கள். அதுக்கு எனக்கு மிகவும் நன்றியாக இருக்கிறது. இதை இப்படியே வேற ஒரு பேச்சோடு வந்து கதைக்கும்படி, அதோட மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நாங்கள் சிரிக்க வேண்டும், அதுகளை சொன்னீர்கள். அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். டவுனுக்கு போய்க்குள்ள சிரிச்சா கொண்டால் அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதால எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி 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 அம்மா. அடுத்து கௌரிராஜ் அம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
மிக அருமையான பேச்சு ஐயா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பதைப் போல நம்மாலான தர்மங்களை பிறருக்கு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். திருவள்ளுவரும் பொருள் சேர்த்து வைக்குமிடம் எது என்று கேட்டால் வறியவரின் வயிறு என்றுதான் சொல்லி இருக்கிறார். எனவே தங்கள் கருத்துப்படி நாங்கள் பள்ளி கல்லூரிகளில் பாடம் எடுக்கும் போதும் முதல் 45 நிமிடங்கள் பாடத்தை எடுத்துவிட்டு கடைசி 15 நிமிடங்கள் பொது அறிவு என்று இப்படித்தான் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை விசாரித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லி நாங்கள் வழி நடத்துவோம். எனக்கு முன் பேசிய லிங்கரஸ்டம் மாஸ்டரினுடைய மனைவி சொன்னதை போல பால விகாஸ் வகுப்புகள் எடுப்பது, பிளைண்டா இருக்கிறவங்களுக்கு பாடம் எடுப்பது என்று தேர்வு எழுதுவது வரை பல உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நாம் பிறந்ததே பிறருக்கு உதவுவதற்காகத்தான் என்று உங்கள் உரையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். மிக்க நன்றி. நாங்கள் அதே வழியில் இன்னும் மீதியான உதவிகளை அனைவருக்கும் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி 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 அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து பேசுவோம். நன்றி சிவாமோகன். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று டாக்டர் ஜெயமோகன் நல்ல ஒரு தலைப்பு கொண்டு வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தினர். அது உண்மையின்படி நாங்கள் மட்டாக்கள்கிட்டேருந்து என்னத்தையும் வாங்குறோம் பார்க்க நாங்கள் கொடுக்குறோம் தான் நாங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டும். அது உண்மையில ஒரு சரியான இதேண்ட வாக்கள்கிட்ட வேண்டுகளும் பார்க்க நாங்கள் கொடுத்தா தான் மகிழ்ச்சி. எங்கள்கிட்ட கணக்கு இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை என்று பார்த்து இது பண்ணக்கூடாது. எவ்வளவு மெட்டாக்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அந்த அவர்களை பிறரை சந்தோஷப்படுத்துவதில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. உண்மையான அருமையான ஒரு பேச்சு. நான் கணக்க கதைக்கையில் நீங்கள் கதைச்சது மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் திரும்ப வந்து இப்படி ஒரு அது ஒரு பார்த்தா ஒரு சின்ன நாய்த்தான் இருக்கும், ஆனால் அவ்வளவோ கருத்துக்கள் நிறைஞ்சு போயிருக்குது உங்களோட டாபிக்ல. அருமையாக இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து நிர்மலா அம்மா நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ஜெயமோகன் மாஸ்டர் டாக்டர், நீங்க அதிகம் நல்ல அழகான பேச்சு. எல்லாரும் கேட்கறதுக்கு உண்மைக்கு இந்த வாழ்க்கையில நடக்கிறதுகள் தான் எல்லாம். எல்லாரும் கட்டி வச்சுக்கொண்டு சில ஆட்கள் கொடுக்க மாட்டாங்க, சதம் கொடுக்க விருப்பம் இல்லை. காசு உள்ளாக்களுக்கு தான் கொடுக்குற குறைவு, காசு இல்லாதாக்கள் தங்கிட்ட இருக்கிறத கொடுப்பாங்க. அப்படி அருமையான பேச்சு. அடிக்கடி வந்து எங்களுக்கு இப்படியான கதைங்கோடு சொல்லி கற்றுக்கொண்டு நான் கதைக்க விரும்பவில்லை. எல்லாரும் மற்றவங்களுக்கும் சார்ந்த நேரம் வந்து விட்டது. தேங்க்யூ வெரி மச். நன்றி அம்மா, நன்றி. அடுத்து ராதை அம்மா நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஐயா, நீங்கள் கதைச்ச உங்களோட ஸ்பீச் வந்து இட்ஸ் a great speech, very honest, no pretentious speech. I really liked it. நீங்க சொன்னீங்க ஐயா, இந்த சேரிட்டியை பற்றி சொன்னீங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு இன்னொரு தகவல் ஒன்று கண்ட நீங்கள். ஆனா நான் ஒன்று படிச்சினேன் ஐயா, அது என்ன சொல்லுதுன்னா, வெள்ளக்காரன் தான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்றான். தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, தாய் தெருவில பிச்சைக்கு அலைய தம்பி கும்பகோணத்தில் கோதானம் செய்கிறான் என்றால், சொந்த தாய் வீட்டுல பசிக்கு இருக்க நீங்கள் போய் கும்பகோணத்துல காசை செலவழிச்சு தானம் செய்து பிரயோசனம் இல்லை. அப்ப சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தேத்தனி வேண்டா, முதல் நீ அதை கொடு, அதை விட்டுட்டு அங்க அதைத்தான் அந்த மீனிங் தான் நான் படிச்ச மீனிங் ஐயா. அது வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், பாத்திரம் அறிந்துதான் பிச்சையை போடண்டு. நம்ம கொடுக்கறதுதான், ஆனா அந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டாதான் அதால எங்களுக்கு பிரயோசனம். கல்யாண வீட்டுக்கு போய் எங்களோட தமிழ் மரபில் ஒன்று இருக்குன்னா, கல்யாண வீடுண்டா நாங்கள் போய் ஒரு செக்கை கொடுக்கறது, பிறகு என்னண்டா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது திரும்பி எங்களுக்கு வேற வந்து அது வந்து உண்மையில தானமும் இல்லை, தர்மமும் இல்லை, ஈகையும் இல்லை. வள்ளுவர் சொல்றார், தேவையானதைக்கு வந்து. உங்களோட ஸ்பீச் மிகவும் நல்லது ஐயா, மிகவும் அழகான சொற்பொழிவு. மிகவும் நன்றி. ஸ்ரீ ஐயா, அருந்ததி அம்மா, இந்த தளத்துக்கும் நீங்கள் செய்த சேவைக்கும் எல்லாருடைய சேவைகளுக்கும் மிகவும் நன்றி. எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க.
நன்றி ராதையம்மா, நன்றி. அடுத்து வசந்தராஜ் ஐயா ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுங்க. வணக்கம் டாக்டர் ஜெயமோகன் அவர்களே. உங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, இருக்கிற வருத்தங்களே புரிஞ்சிடும். அது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அதுவும் சிட்னியில இருப்பது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம், இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம். இறைவனே உங்களை கண்டால் கட்டாயம் மகிழ்ச்சியிலே அவனே சிரிப்பான் என்று எனக்கு வடிவா தெரியும். என்று சொன்னால் நீங்கள் ஒரு சந்தோஷத்தின் மகன் என்றது நாங்கள் சில டாக்டர்மாரோட அப்ரோச் பண்ற கஷ்டம், உங்களோட எல்லோரும் அப்ரோச் பண்ணுங்க. எல்லாம் அதிகமா டாக்டர் சேவையே ஒரு சிறப்பான சேவை, அது இறைவனுக்கு ஈடான சேவை. நீங்கள் செய்யற சேவை எல்லா ஆங்கிளும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் வருத்தங்களையும் குறைக்கிற ஒரு சேவை. நீங்கள் ஒரு நாள் தானே விவர பெற்றியும் நீங்கள் நெகட்டிவா கதையாத ஒரு சிறப்பான ஒரு அற்புத மனிதர். அது இறைவனுக்கே தெரியும். அது அதான் இறைவன்களை பார்த்து சந்தோஷப்படுறான். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் ஒரு சந்தோஷம் அதான் இருக்கும். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அந்த பல சேரிட்டியை பற்றி சொன்னீர்கள். எனக்கு அன்னை தெரேசாவோட நான் 2 years வேலை செய்தேன். அவரோட இருக்கிற பொழுது வேலை செய்தேன். சாட்டர்டே சண்டே அவரோட வேலை செய்தேன். அதுல எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவர் சொல்லுவா அடிக்கடி, இஃப் யூ cannot feed 100 அட்லீஸ்ட் இஃப் யூ ஃபீட் 1 என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அவரோட என்னென்னு சொன்னால், நான் அந்த காலத்துல நான் துப்புரமா பேச மாட்டேன். அவரோட இன்றைக்கு நான் பழக துவங்கினோம். அதுவரை நான் திக்குவாய், சரியான யூனிவர்சிட்டியில படிக்கிற பொழுது நான் உடனே கலைக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சாளனா என்ன கடவுள் வைக்கிறதுக்கு காரணம் அன்னை தெரேசா தான் எனக்கு காரணம். அவ கொடுத்த உற்சாகமும் அவ காட்டிய அன்பும். நீங்கள் அன்புல தானே நீங்கள் அன்பை பற்றியும் சொன்னீங்க. என்பதுல என்ன வெயில் போல் காயுமே, அன்புல அறம். அந்த அறத்துக்கு கூடிய அன்பு இல்லாட்டா அந்த அறமே காஞ்சி போகும் என்று சொல்லி வள்ளுவனுடைய இதுல பார்க்கின்ற பொழுது நீங்கள் அன்பை பற்றி சொல்லீர்கள். மற்றது ஏற்கனவே ஜீசஸ் சொன்ன மாதிரி நாங்கள் 100 ஆடுகள்ல ஒரு ஆடு துளைஞ்சாலே தேடுவதுதான் இந்த தியானத்தினுடைய ஒரு சிறப்பு. அதாவது அருந்ததி மேடம் சொன்ன பொழுது நான் ஒன்றை அவதானிச்சேன். ஒரு ஆள் இருந்தா பொழுது, அதாவது ஜீசஸும் அதுதான் சொல்லுகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார், ஒருவன் தனது ஆறுல ஒரு 100 ஆடுகளை வச்சிருக்கிற போது ஒரு ஆடு தோஞ்சா 99 ஆட்டையும் விட்டு போட்டு ஒரு ஆடை தேடி கொண்டு தெரியுமான்னு சொல்லி, அது மட்டும்தான் உண்மையும் கூட. அதே நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையருக்கும் உள்ள இருக்கிற இன்றைக்கு ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் தொடர்பு. நாங்கள் ஒருவருடைய அன்பாக்க தாய் எப்போதும் தன் தகப்பனை பற்றி தன் பிள்ளைக்கு சொல்ல வேணும், நீங்கள் தகப்பனை கவனிக்க வேணும். அதே மாதிரி தகப்பன் தாயை பற்றி சொல்ல வேணும். பிள்ளைக்கு நீ யாரை மறந்தாலும் அம்மா மறக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது அங்கேயே ஒரு அறம் உருவாகுது. நாங்கள் இன்றைக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தி கதைப்பதில்லை. அதான் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே பெரிய ஒரு குறைபாடா இருக்கின்றது. இன்றைக்கு நான் இப்பொழுது ஒரு மாசமாக நான் உள்ளதை சொல்லுகின்றேன். ஒரு பழக்கம் ஒன்று வைத்திருக்கிறேன். அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்காக நான் ப்ரே பண்ணுவது, முக்கியமாக சாணக்கியனுக்காக, இன்னைக்கு டாக்டர் அர்ஜுனாவுக்காக உண்மையா ப்ரே பண்றேன். என்று சொன்னால் இப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். அதான் லண்டன்ல இருக்கிற தமிழடியார் என்றது அழகாக சொல்லுகின்றார். அவரை பற்றி நான் மிகவும் நல்ல ஒப்பீனியன் வைத்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இளைஞர்களை கைவிட இல்லாது. இளைஞர்களால் எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பார்கள். அவர்கள் என்னதான் பிள்ளைகள் விட்டாலும் நாங்கள் அவர்களை திருத்தி அவர்களுக்கு நல்ல புத்துமையில சொல்லி அவர்களை மேலும் பல காரியங்களை செய்வதற்கு, அப்படிப்பட்ட நல்ல எல்லா மொழியும் பேசக்கூடிய சிறந்த இளைஞர்களை, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய, தான தர்மங்களை செய்யக்கூடிய இளைஞர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களை விடையில்லாது நாங்களோட அன்பு ஒன்றுதான் ஒரே ஒரு வழி. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கனகாலமாக நான் ஒரு கொஞ்சம் ஃபேமிலிஸை வைத்து கவனித்துக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய உழைப்பில் தான் நான் செய்து கொண்டு வருகின்றேன். யார் நல்ல தான தர்மங்கள் செய்யலாம் அவர்களுக்கு நான் உற்சாகப்படுத்துவது என்ற கடமை. நான் இப்பொழுது இங்கே படிப்பிக்கின்றேன். ஃப்ரீயான நேரங்களில் மெட்ஸ் படிப்பதும் அதில் வார வருமானத்துக்கு அங்கே இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் பேருக்கு நான் உதவி செய்கிறேன். என்னால் முடிஞ்ச தான தர்மம் அதுதான் நான் செய்து கொண்டு வருகின்றேன். மற்றது முடிந்த அளவு சமானத்துக்காக எவ்வளவுக்கு பாடுபட முடியுமோ அதுக்காக உயிர் தான் என்னுடைய ஒரே தியாகம். அதுவும் ஒரு பெரிய ஒரு அறம். அதை டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். ஆனால் நானும் உங்களுடன் சேர்ந்து உறவாட விரும்புகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து செய்வோம், நல்ல காரியத்தை செய்வோம் என்று கூறி இந்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா, நீங்க பேசுங்க. நிர்மலம்மாக்கு நான் இடம் கொடுப்பேன். எல்லோருக்கும் வணக்கம்.
டாக்டர் ஜெயமோகன் ஐயா மிகவும் நன்றாக கலைத்தீர்கள். கணக்க அறிவெல்லாம் பெற்ற உங்களுடைய பேச்சில் இருந்து எல்லோரும் கணக்க சொல்லிவிட்டார்கள். எனக்கும் நன்றாக அறிவு அதிலிருந்து நான் எடுத்தேன். ஏனென்றால் பணத்தால மட்டும்தான் கொடுப்பதென்று இல்லை, அறிவால, ஆசையா, இதால, அன்பால, சந்தோஷத்தால அதுகளையும் நாங்கள் சேர்ந்து எல்லாத்தையும் செய்யலாம் என்று எனக்கு நன்றாக புரிந்து கொண்டு இன்றைக்கு மிகவும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். உங்களோட அருமையான பேச்சுக்கு நன்றி அம்மா. அடுத்து நிர்மலா அம்மா, நீங்க இப்ப பேசுங்க. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க. பாபு ஐயா, நீங்க எதுவும் பேச போறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் தந்ததுக்கு நன்றி. டாக்டர் ஜெயமோகன் என்ற பேச்சில மற்றவர்களை பாராட்டுவது மிகவும் முக்கியம் என்று கூறினார். ஆனால் அதை பலரால் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் தங்களுக்குள்ள இருக்கிற ஈகோவை அதனால விடுற இல்லை, தங்களால பாராட்டவே இயலாம இருக்கு. மற்றது அந்த ஃபர்கிவிங்கை பற்றியும் சொன்னார். அதுவும் ஒரு மிகவும் ஒரு நன்மையானது. அதை செய்யும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை சொல்வதற்காக தான் எடுத்தேன். மிகவும் நன்றி, வணக்கம். உண்மைதான், நீங்கள் கூறிய அந்த கருத்து உண்மைதான். மற்றவர்களை பாராட்ட சில பேர் முயல்வது குறைவுதான். ஏதாவது வேறு ஏதாவது வித்தியாசமா குறை சொல்ல பல நக்கீரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி பல நக்கீரர்கள் நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றமே என்று வருவார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இது தியானத்தளம். இந்த தியானத்தளத்திலே நாங்கள் பேசும்போது மிக அழகான பேச்சு. இன்றைய பேச்சு உண்மையிலே சகலருக்கும் பொருத்தமான பேச்சு. நான் என்னுடைய கருத்தை கூறவில்லை, ஏனென்றால் அவ்வளவு கருத்துக்களை நீங்கள் அனைவரும் அள்ளி வாரி வழங்கி இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றி அம்மா. மீண்டும் ராஜேஷ் பாலா அம்மா, நீங்க வாருங்கள், பேசுங்கள். என்னன்னா எனக்கு இந்த இளம் தலைமுறையை பார்த்து எங்கட தலைமுறையை விடுங்க, அவை இலங்கை ஐடியாலஜியோட வந்திருக்கிறாங்க. ஆனா இஞ்ச படிச்ச பிள்ளைகளும் ஆங்கிலம் படிச்ச பிள்ளைகளும் அந்த நல்ல பண்புகள் இருக்கு. நல்ல யூ லுக் பியூட்டிஃபுல், யூ டிட் வெரி வெல் என்று சொல்றது விளக்காரம். எங்கட ஆட்களையும் சொல்றேன் எனக்கு தெரிகிறது. இளம் தலைமுறை கூட அது பெரும்பாலும் செய்யற இல்லை, மூஞ்சி நட்டி கொண்டிருக்குங்க. That's not, this is, I don't understand. Seriously நான் சொல்றேன். ஏனென்றால் நான் பெருமைக்கு சொல்றேன், எனக்கு எல்லாம் செய்து தர்றேன். நான் ஹோப்லெஸ் இந்த டெக்னாலஜி எல்லாம். இந்த விளக்க ரெஃபரன்ஸ் செய்திருங்கள். எங்களாக்கள் கெஞ்சினாலும் என்ன வெளியில் இருக்கிறவங்க. ஸோ I don't know how to explain this. அதுகள் சொல்லுங்கள், you can do it. Rajesh, you can do it. நான் சில உள்ள ஹெசிடேட் பண்ணுவேன். I don't know whether I could publish this novel. You can do it. மாதக்கணக்காக வேலை செய்யுங்கள். அதுக்குள்ள ஒரு நாவல் எடுத்து செய்கிறேன், எக்கச்சக்கமான வேலை. எனக்கு ஒரு மார்க்கண்டார் எங்களை ரைட்டர்ஸ் குரூப்ல இருக்கிறார். இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு, நான் ஃபிலிம் ஸ்கூல்ல திரைப்பட பட்டதாரி, அதை பற்றி நாவல் எழுதியிருக்கிறேன். பார்த்துட்டு சொன்னார், hell of a lot of work, but Rajesh, we must publish it. ஏனென்றால் இது மாதிரி ஒரு நவல் வர இல்லை ஃபிலிம் ஸ்கூலை பற்றி. இப்படி ஒரு வெள்ளக்காரன் சொல்ல எங்கடாக்களே ஏன் சொல்ற இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். எங்கடாக்கள் ஏன் அப்படி இதை செய்யப்பில்லைன்னு சொல்ற இல்லை. நான் சொல்றேன், யூ ஆர் டூயிங் வெரி வெல் என்று எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் நீசஸ் நெஃப்யூஸுக்கு சொல்லுவேன், தே ஆர் டூயிங் வெரி வெல். என்ன நீச எனக்கிட்ட இருந்தாவே சொல்லுவேன், உங்கள்ட்ட நிறைய பழகுறேன் சொல்லுவேன். என்ன வெள்ளக்கார ஃப்ரெண்ட் சொல்லினேன், எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் நான், யூ மேட் மீ டு பி a writer and ஒரு எடிட்டர் சொல்றேன். I don't do that. Encourage. That's what I do. Writing is beautiful. Why don't you continue? இது எங்கடாக்களுக்கு நாங்க படிப்பிக்கணும். அதான் நாங்கள் பணம் கொடுக்காதேங்கோ, காசு வைக்காதேங்கோ. ஏனென்றால் அது நாங்கள் உழைச்சிக்கொள்ள, எங்களில் உழைச்சிக்கொள்ளலாம். But to be good, that's very important விஷயம். Thank you. நன்றி அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம் அம்மா, நீங்க நீண்ட நேரமாக கை உயர்த்திருக்கிறீங்க, பேசுங்கள் அம்மா. தேங்க்யூ சிவா மோகன். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். டாக்டர் ஜெயமோகன், யூ ஆர் a down to earth டாக்டர். உங்களுடையதான் நான் சொன்னேன். நான் NHSல 42 years ஒர்க் பண்ணான். எனக்கு தெரியும், நான் எல்லாரோடும் மூவ் பண்ணான். எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ விதமான லெவல்ல இருக்கணும். பட் உங்களை நான் பார்த்துட்டு, நீங்கள் டாக்டர், இவருக்கு ஒரு டாக்டராண்டு பார்த்தேன்.
such a down to earth person and also full of knowledge. எங்களுக்கு தந்த இந்த ஸ்பீச்ல மிகவும் நல்ல அறிவை எங்களுக்கு ஊட்டியிருக்கிறீர்கள். திரும்பியும் வந்து ஹோப் ஸ்ரீஸ்கந்தராஜா மாசம் உங்களை கூப்பிடுவார், கட்டாயமாக வந்து எங்களுக்கு இன்னும் நல்ல அறிவுள்ள வார்த்தைகளை சொல்லி இப்படியான பேச்சுகளை தரும்பாடு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி அம்மா. மிகவும் அவதானித்து அந்த NHSல வேலை செய்த அனுபவங்களை கொண்டு உண்மையாகவே அவர் ஒரு பொது உளச்சார்பும் அடுத்தது அறநெறிகளையும் ஒன்று சேர்த்து பேசிய ஒரு பேச்சாகத்தான். அவருடைய தொழிலையும் அப்படியான தன்மைகள் இருக்கும் என்பதை நான் நேரடியாக காணாவிட்டாலும் பேச்சின் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அறநெறிதான் இன்று தேவையான விஷயம். அதை நிறைவாகவே அவர் அள்ளி தந்திருக்கிறார் இந்த பேச்சின் மூலம். மீண்டும் சரோஜினி அம்மா நீங்க பேசுங்க அம்மா. நான் பேசுவதற்கு வரவில்லை. நான் ராஜேஷ் சித்தம் மாஸ்டர் கை போட்டு கொண்டிருந்தவர். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பரவாயில்லை. நன்றி அம்மா. நன்றி. அடுத்து வசந்தராஜ் ஐயா நீங்க இப்ப பேசுங்க. அதுக்கு முதல் ஸ்ரீஸ்கந்தராஜ் ஐயா நீங்க உங்களுடைய கருத்துக்களை கூறுவதா இருந்தால் கூறலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த தியான தளத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையான விடயங்களை டாக்டர் ஜெயமோகன் ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது நாங்கள் இந்த தியான தளத்தில் தியானம் செய்யும் போது கரண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்க வேணும். ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுக்கொண்டு பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கொண்டு வேஸ்ட் பண்ணிக்கொண்டு டைமை இருக்காம கரண்ட் பொசிஷனில் இருந்தால்தான் அருமையான விடயங்கள் நடக்கும். அதுதான் தியானத்துக்கும் உகந்தது. அதுபோல் நாங்கள் மற்றவர்களை பாராட்டுறதுக்கோ புகழ்கிறதுக்கோ நாங்கள் தயங்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் மெட்டாக்களை பார்த்து எரிச்சல் பட்டாலோ கோபப்பட்டாலோ முதல் உங்களுக்கு நீங்கள் தான் எஃபெக்ட் பண்ணப்படுவீங்க. இப்படியாக மற்றவர்களை ப்ரைஸ் பண்ணுறதால நீங்களே உங்களை ப்ரைஸ் பண்ணிக்கொள்வதாக இருக்கும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இதே போல் அருமையான சிம்பிளான ஒரு கொஞ்ச நேரம் பேசினாலும் அப்படியே ஃபீட்பேக் செஷன் வந்து ஒரு மணித்தாளத்துக்கு மேலே போட்டுது. அவ்வளவு கருத்துள்ள பேச்சு என்று கூறி இன்னொரு முறையில் நீங்கள் வரணும் என்று சொல்லிக்கொண்டு நாளைய நிகழ்ச்சி நிரலை நான் சொல்லுகின்றேன். நாளைக்கு காலம் 9:30 AM அதாவது 6:30 PM சிட்னி டைம் வந்து எங்களோட ஐ யோகா மற்றது சேர்லேருந்து செய்கிற யோகா மற்றது எக்ஸசைஸ்கள் நாளைக்கு நடைபெறும். பேருந்து 11 மணிக்கு அருமையான பேச்சு JD வான்ஸ் அவர்கள் எழுதிய புத்தகம். அது உண்மையான புத்தகம் படமாகவும் வந்துள்ளது. ஹில்பிலி எலிஜி என்ற ஒரு புத்தகம். அதை முத்தியா ராமநாதன் அவர்கள் பேச வருகிறார்கள். JD வான்ஸ் வாழ்க்கை மிகவும் அதிசயமானது. அந்த தாய் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். அதை அவர் ட்ரக்கிட்டாக இருந்து கூட தாய் வந்து இந்த பேரப்புள்ளையை கொண்டு போய் வளர்த்து பெரிய ஆளாக்கி இப்பொழுது வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு கேட்க வருகிறார்கள் அமெரிக்காவில். நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவருடைய உண்மையான கதையை அறிவீர்கள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு பூனம் ஷர்மாவுடைய யோக நிகழ்ச்சி இருக்கிறது. அதே போல கன்ஃபியூஷன் டு கிளாரிட்டி குழப்பத்திலேருந்து தெளிவு பற்றி பேச வருகிறார்கள் ஆனந்தி விஜய் அவர்கள். பேருந்து 11 மணிக்கு அறம் செய்க ஏன் என்ற இதில் டாக்டர் ராஜேஸ்வரி பேசுகிறார். பேருந்து சிதம்பரம் கோவிலிருந்து கணபதி கார்த்திகேயன் ஐயர் அவர்கள் ஆணி திருமஞ்சன விழா பற்றி நாளைக்கு இரவு 8 மணிக்கு பேச வருகிறார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி இருக்கின்றது. ஒரு தியானத்தின் பிறகு போய்கொண்டு யாரும் பேசியிருந்தா பேசலாம். பாபு மாஸ்டர் நீங்க என்ன பேசியிருந்தா பேசுங்க. நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் வந்து விட்டது. நீங்கள் நீங்கள் என்ன சொன்னா அந்த மூவி விஷயமா யூகேல என்ன மாதிரி அதை இதுன்றதை டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன அவர் டாக்டர் ஜெயமோகன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன உங்களோட ப்ரொசீஜர் என்ன மாதிரி இதை மற்ற இடங்களில் அப்ரோட்ல செய்திருக்கிறீங்களா தான் நான் கேட்க வந்தேன். உங்களுக்கு நாங்கள் ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி சொல்லி அதுக்கு தான் வந்தேன். மிகவும் நன்றி நீங்க எடுத்ததுக்கு. நான் இந்த யாதும் யாவரும் என்ற ஒரு திரைப்படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். பெரிய அளவில் ஆஸ்திரேலியாவில் சரியான வெற்றி படமாகத்தான் அது போனது. அதை நான் சொன்ன விஷயங்களை தான் அதில் நான் கூட ஃபோக்கஸ் பண்ணுறேன். யாதும் யாவரும் லவ் எவ்ரி ஒன் என்ற ஒரு நோக்கத்தோடு மிகவும் பெருமையாக பல விதத்தில் இல்லை
பாராட்டு பெற்ற படம். ஆனா ஒரு 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 நல்ல ஒரு டைரக்டரா எனக்கு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே ஒழிய ஐ எம் நாட் அ டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த அங்கதான் அந்த பிரச்சனை இருக்கு. எனக்குன்னா எல்லாரும் அதை பார்த்து பயனுற வேணுமென்ற ஒரு விருப்பம். இந்த நாள்ல ரத்தமும் கோரும் உள்ள ஒரு படங்களுக்குள்ள இது ஒரு வித்தியாசமான படம்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்று இப்போ நான் ஒரு இணையதளத்துல வெளியிட்டு இருக்கிறேன். அதுக்கு $5 ஆஸ்திரேலியன், யூகேல £3 2.5 பவுண்ட்ஸ் என்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது சேரிட்டிக்கு தான் போகும். அதை கூடிய அளவுல ப்ரொமோட் பண்ணி எல்லாரையும் பார்க்க பண்ணினா நல்ல நினைக்கிறேன். அதால நன்மை என்னென்னா எங்களோட கலையையும் பரப்பினதா போகும், அதோட ஒரு சின்ன ரெவென்யூ உங்களோட சேரிட்டிக்கு வந்ததாயும் போகும். அதை நீங்க ஆக்களுக்கு எல்லாம் சொல்லி செய்தா இட்ஸ் வெரி ஈஸி டு வாட்ச். அந்த இணையதளம் இருக்கும், அதை இமெயிலை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அந்த £3 பே பண்ணினா பார்க்கக்கூடியதா இருக்கும். 3 டேஸுக்கு அது இருக்கும். அது எல்லாருக்கும் அதான் எனக்கு தேவை. அது அந்த டீட்டெயில தான் எனக்கு நீங்க தந்தீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் உங்களுக்கு அதை அனுப்பிவிட்டு நீங்க அந்த உதவியை செய்தா பெரிய இதா இருக்கு. வேண்டா அதை பார்த்தா கட்டாயம் எல்லாரும் விரும்பி ஒரு 10 பேருக்கு சொல்லுவேன். நம்ம அதை முதல் ஆளை பார்க்க பண்றதான் அந்த கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். we'll try our best for you, doctor. நீங்கள் அனுப்பி விடுங்க. we'll send it to the people. Thank you. நான் இப்ப அனுப்பிட்டேன் பாபு சமன், நான் அனுப்பிட்டேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்கள் உங்களோட பாஸ்ட் பீப்புள் அசோசியேஷனால ஒரு விடயம் நடந்தால் அதை நீங்க அதில் போட்டு காட்ட முடியுமா? அதால உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கா அப்படி செய்யறதுலன்றதான் நான் என்னுடைய கேள்வி. இல்ல அதான் அது நாங்கள் இங்க இண்டிவிஜுவலாயும் பார்க்கலாமா சார், அல்லது ஒரு குரூப் ஆர் ஃபேமிலியாயும் இருந்தும் பார்க்கலாம், எல்லாவடையும் செய்யலாம். எனக்கு முக்கியமா தெரிய வேண்டியது அந்த ஆன்லைன்ல அந்த பேமெண்ட் செய்யலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது அவர் செய்திருக்கிறார். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செய்யறதுக்கு அந்த வசதியா செய்திருக்கிறார். அப்ப இது அந்த தள உங்களுக்கு அனுப்பினீங்கன்னா அவருக்கு நீங்க பாபு மாஸ்டர் நீங்க அதை மற்றவைக்கு அதை பரப்பி விடலாம். கூடின அளவு ஆக்கள் பார்த்தா எங்களுக்கு ஒரு இன்னொரு இப்படிப்பட்ட இந்த நல்ல மெசேஜை பரப்பக்கூடிய படங்கள், இவ்வளவு கருத்தாளமிக்க படத்தாலும் எத்தனையோ நல்ல காரியங்கள் இன்றைக்கு நான் சொன்ன அவ்வளோத்தையும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு எங்களுக்கு நிதி தேவை. இப்ப எங்களோட லைக்கா நிறுவனம் எத்தனையோ படங்களை செய்யணும், முழுக்க ரத்தமும் சதையும் கீழே கொண்டு கிடக்கு. அப்படிப்பட்ட நல்ல காரியத்துக்கு யாராவது உதவ வந்தா ஒரு சிறிய அளவு எங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்தாலே எத்தனையோ நல்ல விஷயங்களை எங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கண்டாக்ட் எடுத்து தந்தீங்கன்னா, இதை மற்றவைக்கு சொன்னீங்கன்னா அது பெரிய விஷயம். சாரி, இந்த தியான தளத்துல நான் அதை டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு என்னென்னா அந்த பிகாஸ் அந்த எனக்கு ஒரு நீங்கள் அந்த சின்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் வீடியோ கிளிப் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அது மாதிரியான ப்ரொமோஷன் ஏதாவது இருந்தால் ஏற்கனவே இருக்குது அவங்களோட எனக்கு இந்த இமெயில உங்களுடைய தந்தீங்கன்னா நான் உங்களோட நேர தொடர்பு கொண்டும் செய்யலாம். வெரி குட். ஓகே, thank you doctor. Thank you. We can, there are several places here and we'll do something for that. Yeah, okay. Thank you so much. I really appreciate that. Thank you. Anyway, thank you for your lovely speech. பேச்சு நல்லா இருந்தது, விகடமா இருந்தது. இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணி செய்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. நானும் கூட லேர்ன் பண்ணினேன். நான் எந்த பேச்சையுமே இன்றைக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வரையில. நான் அந்த நேரம் இறைவன் தர்றது பேசுறது மனத்துல உள்ளதை பேசி இவ்வளவு பேர் பாராட்டி செய்ததுக்கு உண்மையில இதயத்தின் அடித்தளத்திலேயே நான் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமை. நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். நீங்க யூகேலேயே 1 பெட்ரூம்ல இந்த சந்தோஷம் ஆஸ்திரேலியாவில் 2 பெட்ரூம் இருக்கீங்களா வரையிலன்னு சொன்னீங்க. தட் இஸ் வெரி ட்ரூ. என்னன்னு சொன்னால் because when you start this growing up in you, what happens is 3 things are coming up. One is the ego, other one is the fame, other one is I want to make more money. இந்த 3 விஷயமும் இல்லாம ஒரு தரும் இல்லை. So it is never ending. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அருமையான பேச்சு, நல்ல ரியல் எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாட் பாக்ஸ் இருக்கு. ஆனந்தி மாஸ்டர் எல்லாரும் யாரும் வாசிப்பீங்களா? யாரும் இருக்கிறது ஆனந்தி அம்மா வாசிப்போம். விஜயலட்சுமி ராமச்சந்திரன் மாஸ்டர் மிகவும் சிறப்பான குறியமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மற்றது குலசேகரம் ஃபோன் இருக்குது. மிகவும் சிறந்த உரை. யூ ஆர் சோ டேலண்டட் பட் ஹம்பிள் அண்ட் ஜெனரஸ். ப்ளீஸ் கீப் அப் யுவர் எக்ஸலண்ட் ஒர்க். மிக்க நன்றி. உங்கள் சேவை மென்மேலும் தொடர இறைவன் அருள் புரிவாராக. வாழ்த்துக்கள். மற்றது ராதா மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த
pretension, honest talk, Ayya. I too believe it's better to give than to receive. Greatly appreciated. But Saras Valonathan, I totally agree with you. I am also blessed to have been a believer in all of what you have told us this evening and put it in practice. Thank you, Dr. Saras Valonathan. மற்றது மிகவும் பரிமளா நாகேந்திரன், மிகவும் சிறப்பான பேச்சு. உங்கள் பேச்சு மனங்களை மாற்றும் மந்திரமாக உள்ளது. மிகவும் நன்றி டாக்டர். பவித்ரா, when you get up in the morning, you must say the gratitude to God and ask him to give many opportunities to serve with love and all living beings. Thank you very much for your wonderful speech. Love all, serve all. JJ என்று போட்டிருக்கு. JJ to everyone. I am truly so humbled by all your comments. Thank you so டாக்டர் தான் போட்டிருக்கிறாங்க. I am truly so humbled by all your comments. Thank you so much. I am learning more from you all. Suendra Master, thank you for your motivational speech, Dr. Jayamohan Master. Sudha Mati, we will follow your steps, Doctor. That's all. வசந்தராஜையா திரும்பவும் கையை உயர்த்தி வந்திருந்தவர் இப்ப காண இல்ல. ராகுலையா நீங்க பேசுறேன்டா. நான் குயிக்கா தான் சொல்ல போறேன். ஜெயமோகன் மாஸ்டர் தான் சொல்லணும். ஸ்ரீசங்கர் மாஸ்டர் அனுப்பின டீட்டெயில் வந்துட்டுது ஜெயமோகன் மாஸ்டர். அதோட நான் எங்கட இமெயிலும் அவருக்கு அனுப்பிக்கிறேன். உங்களுக்கு அவர் அனுப்பிட்டேன். அதை அனுப்பிட்டேன். அவர் என்னடா அடுத்த படத்துக்கு அவருக்கு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண நல்ல வேண்டியது நான் அப்ரோச் பண்ணா எனக்கு கஷ்டமாக கிடக்கு. அந்த லைக்காண்ட மதருக்கு அனுப்ப இந்த வசந்தா மாஸ்டர் லண்டனுக்கு வேற இல்லை. நான் வந்து அனுப்பலாம். ஆனால் அவர் வந்து இந்த பெரிய லெவலில் எடுக்கத்தான் விருப்பமாக இருக்கிறார் போல இருக்கு. அவருடைய போக்கை பார்க்க சும்மா அந்த கத்தி குத்துகள் தான் கூட விருப்பமாக இருக்கு. அதுக்கு தான் டிமாண்ட் இருக்கு போல இருக்கு. உங்களோட அந்த கருத்துள்ள படங்களுக்கு இப்போ டிமாண்டுகள் குறைவாக தான் இருக்கு அவருக்கு நினைக்கிறேன். அவருடைய டெலிஃபோன் நம்பர் முந்தைய நான் கழிச்சிருக்கிறேன் அவருடைய. ஆனால் தெரியல, அந்த அம்மாவோட தான் கரைக்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சவர் வந்து இப்போ ஸ்லோனில் இருக்கிறார். அம்மாவுக்கு தெரிஞ்சவர். எனவே நான் முடியுமான நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனவே நன்றி, வணக்கம். இன்னொரு முறையை நீங்கள் வர வேணும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.